குரு வாழ்க, குருவே துணை. இந்த மதிய நேர அமர்வுக்கு உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி வரவேற்று நிகழ்வின் நிகழ்வின் தொடர்ச்சியாக நவகிரக தவத்தினுடைய சிறப்பும் மேன்மையும் அதனுடைய செயல்பாடுகளும் குறித்து நாம தொடர்ந்து பார்க்கலாம். காலைல பஞ்சபூதங்கள் குறித்து ஒரு விரிவான விளக்கம் பார்த்திருக்கோம். பஞ்சபூதம் விண்ணிலேருந்து மண் வரைக்கும் 5 உருவாகி 5 ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரத்துல இருக்கிற ஒரு பெரிய பாக்கியமா இந்த பூமி. அதான் தனிச்சு நம்ம திரும்ப திரும்ப புரிஞ்சுக்கணும். அப்ப மற்றதெல்லாம் 5 கூடி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனா இந்த 5 அப்படியே உடனே வந்துருச்சா அப்படின்னு கேட்டா கிடையாது. இந்த 5 பௌதிகமும் வந்த தன்மை இருக்கு இல்லையா, அது பஞ்ச பௌதிகம் வந்த உடனே இப்படி 5 கூடி சேர்ற ஒரு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுவும் இல்லை. இந்த பிரபஞ்சத்தை எடுத்து பார்த்தோம்னா கோடிக்கணக்கான சூரியன்களும் அதை சார்ந்து இயங்கக்கூடிய கோள்களும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய துணை கோள்களும் பிறகு ஏதோடையும் சேராத விண்மீன்களுமா இப்படி பிரபஞ்சம் முழுக்க நிறைஞ்சு கிடக்கு. முதல்ல பிரபஞ்சம் முழுவதும் பஞ்சபூதம்னு சொல்லிட்டேன். இப்ப அதை ஒட்டுமொத்த தொகுப்பா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கிளஸ்டரா தொகுப்பா அப்படி பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம சூரிய குடும்பம் இருக்குல்ல, ஒரு சூரியன், புதன், சுக்கிரன், அப்புறம் பூமி, நம்ம பூமி இருக்கிறனால அடுத்து செவ்வாய், இப்படி இருக்கு இல்லையா. இது மாதிரி எங்க ஒரு சூரியனை பார்த்தோம்னா அது ஒரு 8 கோள்களோட, அப்புறம் இன்னொரு சூரியனை பார்த்தோம்னா அது ஒரு 12 கோள்களோட, இன்னொன்னு பார்த்தோம்னா ஒரு 4 பேரோட, இப்படி இந்த பிரபஞ்சம் முழுவதும் கோடான கோடி சூரிய குடும்பங்களை கொண்டிருக்கு. இந்த தொகுப்பை கொஞ்சம் விரிச்சு பார்ப்பாங்க. அதான் கேலக்சி, அப்புறம் மில்கிவே, அந்த இப்படிலாம் இருக்கும். இப்ப நம்ம அந்த சூரிய குடும்பங்கிறதுக்குள்ள மட்டும் வந்துருவோம். சூரியன் அப்படிங்கிறத வச்சு அதை சார்ந்து இருக்கிற கோள்கள், துணை கோள்கள்லாம் தொகுக்கப்பட்டதா குடும்பம்னு பேர் வச்சாங்க, சூரிய குடும்பம். இதுல சூரியன்கள் அப்படின்னா யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுயமா ஒளிரும் தன்மை இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பேரு சூரியன், நட்சத்திரம்னு பேரு. சுயமா ஒளிரும் தன்மை இருந்தா அவங்க எல்லாம் யாரு? நட்சத்திரங்கள். இவங்க கிட்ட இருந்து ஒளியை வாங்கி பிரதிபலிப்பு ஒளியை தந்தவங்களுக்கு எல்லாம் பேர் கோள்கள். 2 பேரும் கோள் தான். அதுல ஒரு ஆளுக்கு பேர் நட்சத்திரம். ஒரு திரைப்படத்துல 10 பேர் நடிக்கிறாங்க, அதுல ஒருத்தருக்கு பேர் கதாநாயகன், நட்சத்திரம், அவ்வளவுதான். மீதி எல்லாரும் நடிகர்கள் தான். கதாநாயகரும் நடிகர் தான், ஆனா அவர் நாயகர், அவர் நட்சத்திரம். சரியா? அது மாதிரி இதுவும் கோள் தான், சூரியனும் கோள் தான். ஆனா அது சுயமா ஒளிர்ந்ததுனால அதுக்கு ஒரு பேர் கூடுதலா நட்சத்திரம்னு ஒரு பேர். சுயமா ஒளிரக்கூடிய தன்மை உடையதெல்லாம் நட்சத்திரங்கள், மற்றதெல்லாம் கோள். அப்போ ஒரு நட்சத்திரம் இருந்தா அதை சுத்தி பல கோள்கள் இருக்கு. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஒரு நட்சத்திரம் இருக்கு, அதை சுத்தி பல கோள் இருக்கு. இப்ப ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நம்ம சூரியன் யாரு? நட்சத்திரம். 27 நட்சத்திரம் சொன்னது தெரியும். அது ஒட்டுமொத்த என்டையர் சிஸ்டத்தை பிரிச்சு 27 தொகுதி. அது நட்சத்திர தொகுதி, தனி நட்சத்திரம் இல்ல. அது தொகுக்கப்பட்டது, உள்ளுக்குள்ளார தொகுத்துறாங்க, அதுக்குள்ளேயே இருக்கும். அப்ப பொதுவா நம்ம சொல்ற ஸ்டார் அப்படிங்கிற நட்சத்திரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுயமா ஒளிரும் தன்மை இருந்தா அதுக்கு பேர் நட்சத்திரம் அல்லது சூரியன்கள். அப்படி சுயமா ஒளிரும் தன்மையுடைய ஒரு நட்சத்திரம் தான் நமது சூரியன். நமது சூரியனும் ஒரு நட்சத்திரம் தான். அப்ப சூரியனுக்கும் பஞ்சபூதத்துக்கும் தொடர்பு இல்லையா? சூரியனும் பஞ்சபூதங்கள்ல வகையறாவுல வர்றதுதான். ஆனா பஞ்சபூதங்களும் அங்க இல்ல, 5 பௌதிகமும் அங்க இல்ல. அங்க யார் இருக்கா? விண்ணு மாறி போய்
அடுத்த நிலைக்கு வந்த ஹைட்ரஜன், எலக்ட்ரான் புரோட்டான் வந்து சேர்ந்து வந்த ஹைட்ரஜன். அந்த ஹைட்ரஜனோட கூட்டு சேர்க்க, ஹைட்ரஜனோட கூட்டு சேர்க்க, 2 ஹைட்ரஜன் இணைஞ்சதால ஆற்றல் வெளிப்படுது. ஹைட்ரஜன் ஹீலியம்ங்கிற வாயுவா மாறுது. வாயு இந்த 2 இணைஞ்சதால வந்த வெப்பத்தால விரிவடையுது. அவ்வளவுதான் சூரியன். வெப்பத்தால் விரிவடையப்பட்ட ஒரு வாயு கிரகம்தான் சூரியன். எப்ப இந்த அணுக்கள் கூடுறதோட இணைப்பு நின்றுதோ அப்ப சூரியன் சுருங்க தொடங்கிரும். கொஞ்சம் கொஞ்சமா அதோடைய அப்படி சுருங்க தொடங்கிரும். அப்ப சூரியன்கள் தான் முதல்ல உருவாகி இருக்க முடியும். விண்கள் தான் அடிப்படைன்னு முதல்ல பேசணும் இல்லையா? விண்கள் தான் அடிப்படைன்னு முதல்ல பேசினேன். விண்களுக்கு அடுத்தபடியா வந்தது வந்து 2வது பௌதிகமா இருக்கிற ஹைட்ரஜன். அப்ப ஹைட்ரஜன்களுடைய கூட்டாதானே சூரியன் வருது. கூட்டு ஹைட்ரஜன் இணைய 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 சூரியன்கள் வருகின்றன. அப்ப இவைகளுக்கு பிறகுதானே மற்றதெல்லாம் வந்திருக்க முடியும். இவைகளுக்கு பிறகுதானே மற்றதெல்லாம் வந்திருக்க முடியும். அப்ப நட்சத்திரங்கள் பஞ்சபௌதி இந்த பிரபஞ்ச உருவாக்கங்கள்ல இந்த பௌதீகங்கள்லாம் வரும்போது வந்திருக்கணும். பிறகு இப்படி ஒரு சூரியன் இருந்தா அதை சுத்தி எப்படியாவது 4-5 கோள் இருக்கே, இருக்கா இல்லையா? ஒரு அனுமானம் இதையே சுத்திக்கிட்டு வருதுன்னா இது இதோட பகுதி பொருளா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் கேட்டீங்கன்னா, சூரிய சுனாமின்னு இப்ப கேள்விப்படுறோமா இல்லையா? எப்பயாவது நமக்கு விவரம் தெரிஞ்சு இப்ப சமீபத்துல 2 முறை சூரியன்ல சுனாமி வந்திருக்கு. அப்ப என்ன நடக்கும்? அந்த சூரியனா இருக்கிற தொகுக்கப்பட்ட ஒரு சில பகுதிகள் தெரிச்சு வெளியில போய் விழுந்திருக்கலாம். இந்த ஈர்ப்பு விசை விலக்கு விசை சமன்பாட்டுல அது ஒரேதான் வெளியிலையும் போயிட முடியாம நெருங்கவும் முடியாம காலத்தால வந்து 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 தொகுக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்த மையமா வச்சுக்கிட்டு அது அந்த சூரியன்களையே சுற்றி வரலாம். முன்னையும் நகர முடியாம பின்னையும் நகர முடியாம. அப்படி வரும்போதுதான் இது குளிர்ந்து நீர்த்தன்மையை அடைஞ்சிருக்கணும். மேலும் நெருக்கத்துல வரும்பொழுது இறுகி கெட்டியாவும் வந்திருக்கலாம். அனுமானம். இப்ப பூமியில 5 பௌதிகம் இருக்கு இல்லையா? அதுல வந்து நீரா இருந்து வெப்பமா இருந்து நீராகி பிறகு அது திண்மமாகி நிலமாயிருக்கலாம். சரி, இந்த அனுமானங்கள்ல வந்து ஏற்புடையது இருக்கா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இப்ப விஷயத்துக்கு வந்துடும். இது எப்படி ஏன் சூரியனையே சுத்துது இதெல்லாம் அப்படின்னா இது எப்படி ஆணுச்சுங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா சூரியனுடைய ஈர்ப்பு விசைக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய கோள்கள், அவ்வளவுதான். அதுல யாரும் மாற்று கருத்து இல்ல. அதுல புரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சூரியன் தன்னுடைய காந்தத்தை ஒரு குறிப்பிட்ட தூரம் விரிக்குது. அந்த காந்த புலத்துக்கு உட்பட்டு எந்தெந்த கோள்கள்லாம் இருக்கோ அந்தந்த கோள்கள்லாம் தன்னுடைய காந்த விசைக்கு தகுந்தாற் போல சூரியனுடைய காந்த விசையோட ஒன்னு சேர்ந்து ஈர்த்தும் விலகியும் ஒரு சமன்பாடை உருவாக்கி கொண்டு ஒவ்வொரு இடமா வைத்து கொண்டு தன்னுடைய ஆற்றலை செலவழிக்கிறதுக்கு சுத்தி சுத்தி ஒரு நீள்வட்ட பாதையில வருது. இதுதானே நடக்குது. எல்லா சூரிய கோள்கள்லையும் இப்படித்தான் இருக்கும். எல்லா சூரிய குடும்பத்திலையும். இப்ப நமக்கு அதுக்குள்ள வர வேண்டாம். இப்ப நாம இந்த சூரிய குடும்பத்துக்குள்ளதான் இந்த பூமி வருது. இந்த சூரிய குடும்பத்துக்குள்ளதான் இந்த பூமி வருது. இந்த பூமியில தான் நாம இருக்கிறோம். இப்ப சூரியன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பஞ்சபூதங்கள்ல 2வது பௌதிகமா சொல்லப்பட்ட ஹைட்ரஜனுடைய கூட்டு சேர்க்கையா இருக்கு. அப்ப மற்ற கோள்கள்லாம் எடுத்து பார்த்தா பஞ்சபூதங்களும் ஒண்ணு சேர்ந்த தொகுக்கப்பட்ட அமைப்பு கிடையாதுங்க. 1ஓ 2ஓ சேர்ந்து இருக்கு, 2ஓ 3ஓ சேர்ந்து இருக்கிற ஒரு அமைப்பு. அப்ப அதுவும் இந்த பௌதிகங்களோட சேர்க்கதானே ஒழிய இதை விட்டுட்டு ஒண்ணும் கிடையாது. இதை விட்டுட்டு
ஒண்ணும் இல்லைன்னு சொல்லலாம். அப்ப இந்த விட்டுட்டுனா எதை விட்டுட்டு? பூதங்களை விட்டுட்டு ஒண்ணும் இல்லை. அப்ப நவகிரகங்களா நம்ம பார்க்கக்கூடிய கோள்களும் யாரு? பூதங்கள் தான். நவகோள்களை பார்க்கிற இது யாரு? பூதங்கள் தான். இந்த பௌதிகம் தான். இந்த பௌதிகங்கள்லாம் எதுல இருந்து வந்ததுன்னு சொன்ன, விண்ணில இருந்து மண் வரைக்கும் இறைநிலையிலிருந்து, அந்த வரிசையை மறந்துடக்கூடாது. இறைநிலை துகளாகி விண்ணாகி விண்ணிலிருந்து மண் வரைக்கும் அணுக்களின் கூட்டு சேர்க்கைக்கு தகுந்தாற் போல வந்திருக்கு. அப்ப இறைநிலையே விண்ணாகியது, இறைநிலையே மண்ணாகியது. இவைகள் 5 கலந்தது பூமி. மற்ற கோள்கள்லாம் 2, 3, 1, 2 சொல்லி வேற விகிதாச்சாரத்துல கூடியிருக்கு, 5மா இல்ல. அப்ப அதுவும் என்னது? இறைநிலை தானே, இல்லையா? இந்த பிரபஞ்சத்துல இந்த பஞ்ச பௌதிகத்தை தவிர எதுவுமே இல்லைன்னு சொன்னா, அப்ப சூரியனும் சூரியன்ல இருந்து ஒளியை வாங்கி பிரதிபலிக்கிற சந்திரனும் இதே பௌதிகத்துல உள்ளது தானே, இதே பௌதிகம் தானே. பௌதிகள் எல்லாம் இறைநிலையுடைய வெளிப்பாடுகள் தானே, இறைநிலை தானே அவைகளாகவும் வந்திருக்கு. அப்ப இங்கேயும் நம்ம சூரியனை வணங்கினாலும் சந்திரனை வணங்கினாலும் யாரை வணங்குறோம்? இறைவனையே வணங்குறோம். எப்படி பஞ்சபூதங்கள்ல சொன்னோமோ, அப்ப இங்கேயும் யாரை வணங்குறோம்? இறைவனையே தான் நாம இங்கேயும் வணங்குறோங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ரெண்டாவது, இது ஃபர்ஸ்ட் நாம புரிஞ்சுக்கிறது. இரண்டாவது புரிஞ்சுக்கிறது என்னன்னா, சூரியன்கள் தன்னுடைய ஆளுமைய ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு நீட்டி வச்சிருக்கு. இப்ப எப்படி ஒரு பூமியில நான் இருந்து சுத்தும் பொழுது பூமியோட சேர்ந்து சுத்துறேன்னு சொல்லணும், அது மாதிரி சூரியனுடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருக்கும் பொழுது, சூரியன் தன்னைத்தானே சுற்றி கொள்ளும் பொழுது அதோட சேர்ந்து இந்த கிரக அமைப்பு ஒட்டுமொத்தமா ஒரு சுழற்சி இருக்கு. ஒட்டுமொத்தமா சூரியனோட இணைந்து சூரியனை சுத்துறது ஒரு சுழற்சி. அது வேற. அது எப்படின்னாக்க, இங்க இருந்து பைக் எடுத்துக்கிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போற கதை. இந்த பூமிக்குள்ளார நான் இயக்கம் நடத்துறேன், ஆனா பூமியில நான் சேர்ந்து பூமியோட சேர்ந்து சுத்துறது எனக்கு தெரியாது. அது போல சூரியனோட சேர்ந்து பிற கிரகங்களும், இதைத்தான் நாம ஒரு சூரிய குடும்பங்கள் அப்படின்னு நாம குறிப்பிடுறோம். இப்படிதானே குறிப்பிடுறோம். இப்ப இந்த பூமியில சூரியனாலையும் சந்திரனாலையும் பூமியோட தொகுப்பா இருக்கக்கூடிய பஞ்சபௌதிகம், அதுவும் பஞ்சபௌதிகம் தான். ஆனா அது ஒரு குறிப்பிட்ட பௌதிகம் திரட்சியா இருக்கு. ஒரு குறிப்பிட்ட பௌதிகம் திரட்சியா இருக்கு. இந்த பஞ்சபௌதிகத்துல அதனுடைய தன்மை இருக்கு. இந்த பஞ்சபௌதிகத்துல அதனுடைய தன்மை இருக்கு. அது திரட்சியா பெருசா இருக்கிறது. இங்க அதுக்குள்ளார அதுவும் ஒரு ரேஷியோல இங்க இருக்குது. இப்ப பூமியில எடுத்துக்குவோம். பூமியில சூரிய சந்திரன் இந்த 2 பேர் இயக்கத்தை மட்டும் கணக்கில் எடுத்துக்குவோம். இந்த 2 பேரோட இயக்கத்தினால பூமியில வேறுபாடு இருக்கா அப்படின்னு பாருங்க. இருக்கா இல்லையா? என்ன மாதிரியான வேறுபாடுகள்லாம் இருக்கு? இரவு பகல்கிற வெளிச்சம் இருட்டு இருக்கு. அடுத்து வெப்பம் குளிர்ச்சி இருக்கு. வேற காலநிலை மாற்றம் இருக்கு. நம்மளுடைய குறிப்பா நம்ம பிற பகுதிகளை விட்டுருவோம். நாம இருக்கக்கூடிய இந்த பகுதியிலேருந்து இதை அனுசரிச்சு பார்ப்போம். அப்ப நம்ம இந்த பகுதியில இருக்கிறோம். இந்த பகுதியோட தன்மை எப்படி இருக்குன்னு பாருங்க. சித்திரையிலேருந்து ஆரம்பிங்க. தமிழ் மாதமா இருக்கிற சித்திரையிலேருந்து ஆரம்பிச்சு ஒரு 3 மாதத்துக்கு வெயில், 3 மாதத்துக்கு வெயிலோட தாக்கம். அதுக்கப்புறம் காற்று, ஆடி மாதத்துல இருந்து காற்று ஆரம்பிக்கும். இப்ப சூரியன் பூமி 2 பேருக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த இயக்க சமன்பாடு இருக்கு இல்லையா? இந்த இயக்க சமன்பாட்டுல பூமியில பஞ்சபூதத்துல ஏற்படுற மாற்றத்தை கவனிங்க. எந்த பூதம் டாமினேட் பண்ணுதுன்னு பாருங்க. சூரியனுக்கும் பூமிக்கு இடையில இருக்கிற இயக்கத்தை மட்டும் வச்சு சொல்றேன். இதோட சந்திரனும் சேர்ந்துக்கிறது. சந்திரனை தனியா பார்த்துக்கலாம். சூரியன் பூமி 2 பேருக்கு இடையில இருக்கக்கூடிய இயக்க சமன்பாட்டுல சித்திரை மாதத்துல வெப்பத்தை டாமினேட் பண்ணுது இந்த பூமி. அப்ப சூரியன் பூமியோட இயங்கி போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சுற்றுவட்ட பாதையில ஒரு குறிப்பிட்ட கால்வட்டம் வரைக்கும், அதை நான் 360 டிகிரியா எடுத்துக்கிட்டா ஒரு 90 டிகிரிக்கு 3 பாகைக்கு சுத்தி வரும் பொழுது என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வெப்பம் டாமினேட் பண்ணுது. பஞ்சபூதத்துல எது டாமினேட் பண்ணுது? நெருப்பு டாமினேட் பண்ணுது. பண்ணுதா இல்லையா? இல்லையா?
அக்னி. ஓகே, அப்ப நெருப்பு டாமினேட் பண்ணுது. இது நம்ம இதை கவனிங்க. அப்புறம் இந்த நெருப்போட அளவு படிப்படியா குறையுது. யாரு டாமினேட் பண்ற? அடுத்து காற்று. ஒரே சத்தமா இருக்கும், பாத்திருக்கீங்களா இல்லையா? டம்மு டம்மு டம்முன்னு அடிக்கும். இப்ப இவ்வளவு காலம் எங்கெங்க இருந்துச்சு? எதனால இந்த வேறுபாடு இருந்துச்சு? பஞ்சபூதமா தான் இருக்குதுல. ஒரு 3 மாத காலம் இது இருக்கு. அப்ப பூமி சூரியனை சுத்தி வர்ற பாதையில ஒரு குறிப்பிட்ட தூரத்துல பயணிக்கும் பொழுது சூரியனுக்கும் பூமிக்கு இடையில இருக்கக்கூடிய இயக்க சமன்பாடு வேறுபாடு. இதுதான் இயக்கத்துல சமன்பாடு வேறுபாடு. இவைகளுக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பால பஞ்சபௌதிகத்துல மாற்றம் ஏற்படுது. அதான் நம்ம கவனிக்கிறோம். பஞ்சபூதத்துல இருக்கக்கூடிய நெருப்புல ஒரு குறிப்பிட்ட காலம் டாமினேட் பண்ணுது, பிறகு காற்றுல ஒரு காலம் டாமினேட் பண்ணுதா இல்லையா? அப்ப இந்த பூமியில காற்று அடிச்சு நடத்திக்கிட்டு இருக்கு. அப்புறம் அந்த ஒரு மாதம் ஹெவியா இருக்கும், முன்னையும் பின்னையும் 2 மாதம். அது கடந்த பிறகு மெல்ல என்ன உருவாகும்? இந்த பகுதியில வடகிழக்கு பருவமழையும் அக்டோபருக்கு அப்புறம், அதே இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் போயிட்டோம்னாக்க தென்மேற்கு பருவமழையுமா 2 பருவமழை காற்றுகளாக அது ஆரம்பிக்குதா இல்லையா? அது ஆரம்பிச்சு மழைக்காலம் நீர் இங்க டாமினேட் பண்ணுது. நெருப்பு அடுத்து காற்று, அடுத்து யார் டாமினேட் பண்றா? நீர் டாமினேட் பண்ணுது இல்லையா? அடுத்த கட்டம் இந்த காற்றுல முதல்ல வெப்ப காற்றா இருந்துச்சு. ஏன்? வெப்பத்தை ஒட்டி வந்ததுனால. இப்பவும் காற்று தான். ஆனா இது காற்றா இல்லாம என்ன பண்ணும்? குளிரோட தன்மை காற்றுல பரவி குளிர்தன்மை வரும். எப்பையில இருந்து ஆரம்பிச்சு? மார்கழியில ஆரம்பிச்சு தைல கடுங்குளிர் தரையும் குளிர்னு சொல்ற அளவுக்கு 4வது பௌதிகமா இருக்கிற இதே 2வது காற்றுல குளிர்தன்மை இருக்குது. அப்ப பூமியோட சுழற்சி சூரியனோட எந்த பகுதியில சுத்தி வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதை பொறுத்து சூரியனுடைய ஆதிக்கத்தின் காரணமா சூரியன்ல இருந்து வரக்கூடிய காந்த அலைகள் பூமி மேல எந்த இடத்துல இருக்கும்போது எப்படி மோதுது அப்படிங்கிறத பொறுத்து பஞ்சபௌதிகங்கள்ல பூமியில திரிவு ஏற்படுது. அதுல யாரும் குழப்பம் இல்ல? குழப்பம் இருக்கா? குழப்பம் இல்லையா? அப்படித்தானே சொல்லணும். எல்லா 5 பௌதிகமும் ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரத்துலதான் அங்க கலந்துருக்கு. ஆனா எப்ப எல்லாம் ஒரு நேரத்துல டாமினேட் பண்ணலையே. ஒரு நேரம் வெப்பமா இருக்கா இல்லையா? அப்ப இதுக்கு என்ன காரணம்? பூமி சூரியனோட சுற்றும் பாதையில எங்க இருக்குங்கிறத பொறுத்தது. அப்ப இது யாரு காரணம்? சூரியன்ல இருந்து பூமிக்கு வர்ற அலைக்கும் பூமிக்கு இடையில தொடர்புல இருக்கக்கூடிய தன்மை. அப்ப இந்த பூமியில தானே நீங்களும் நானும் இருக்கிறோம். அப்ப எனக்குள்ள பஞ்சபௌதிகமா இருக்கிற நெருப்புலையும் காற்றுலையும் உள்ள இருக்கிற நீர்லையும் சூரியன்ல இருந்து வரக்கூடிய அலையால எனக்குள்ளேயும் இந்த திரிபு ஏற்படுமா? ஏற்படாதா? இப்ப சூரியனோட பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி என் உடம்புலையும் உயிரிலையும் மாற்றம் வருமா? வராதா? பூமியில வர்றத காட்டிட்டோம், நமக்குள்ளேயும் வருமா? வராதா? வரும். அதனுடைய அளவை தாங்கும் திறனை யார் கொடுத்திருக்கா? வெளியில இருக்கிற அந்த நிலநீர் நெருப்பு காற்று இருக்கு இல்லையா, அது சமநிலையை தருது. அது என்ன பண்ணுது? சமநிலையை தந்து அப்படி அப்படி காத்து வழி நடத்திக்கிட்டு இருக்கு. அப்ப பஞ்சபூதம் தான் அடிப்படை. இந்த பஞ்சபூதங்களுக்குள்ளார குளறுபடிகளை இந்த மேல கீழே தாழ் உயர சேர்ந்து இயங்குற தன்மையை யார் ஏற்படுத்துறான்ங்கிற கேள்வி முதல்ல வச்சுட்டு தான் இதுக்குள்ள வந்தோம். யார் ஏற்படுத்துறா? சூரியன் ஏற்படுத்துகிறது. இது நேரடியா நமக்கு தெரிஞ்சது. அப்ப சூரியன்ல இருந்து வரக்கூடிய காந்த அலை, சூரியன்ல இருந்து வரக்கூடிய அலைக்கும் இந்த பஞ்சபூதங்களுடைய ஏற்ற இறக்கத்துக்கும் தொடர்பு இருக்கு. அப்ப அதே ஏற்ற இறக்கம் எனக்குள்ள வருமா? வராதா? அப்ப அந்த ஏற்ற இறக்கத்தின் காரணமா என்ன ஆகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடல்ல நோய் வரலாம் பிசிக்கலா. ஆனா காந்தத்திலையும் இந்த பிசிக்கல்ல ஏற்படுற மாற்றத்தின் காரணமா காந்த களத்திலையும் சேஞ்சஸ் வரலாம். இந்த காந்தம் தான் மூளையின் வழியா மனமா வர்றதுனால மனதிலையும் அது அந்த தன்மையை வெளிப்படுத்தலாம். இது சாத்தியக்கூறு இருக்கா இல்லையா? அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, எங்க கோளுக்கு நமக்கு என்னங்க சம்பந்தம் அப்படின்னு கேட்க கூடாது. கோளுக்கு நாளுக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையா? சம்பந்தம் இருக்கா இல்லையா? எப்படி சொல்றீங்க? வாரத்துல எத்தனை நாள்? 7 நாளையும் சொல்லுங்க. ஓகே, எங்க இதெல்லாம் கோளோட பேரா இருக்கு. அதனால நம்ம அறிவியல்ல வளர்ந்துட்டோம். இனிமே இந்த பேரெல்லாம் தூக்கி அடிச்சிருவோம். நாம விஞ்ஞான பேரை ஏதாவது கொண்டு வந்து வச்சுக்கோன்னு சொல்லி இன்னைக்கு எதுவும் புதிய விஞ்ஞானம் புதிய கணக்கு நம்ம கொடுத்துருக்கா? இது யார் கொடுத்த கணக்கு?
பெரியவங்க கொடுத்தாங்க. முந்தைய காலத்துல கொடுத்த கணக்கு தானே. யாராவது இப்ப எங்கேயாவது ஆய்வுக்கு உட்படுத்தி இல்லைங்க இது சரியா வராது, தப்பா பேர் வச்சுட்டாங்க, மாத்திருவோம் அப்படின்னு யாராவது வந்துட்டாங்களா? எப்படி பேர் வச்சாங்க? ஞாயிறு, திங்கள், செவ்வாய்ன்னு. இந்த சூரியன் பூமி, சூரியன் காலையில பூமியை ஒட்டி தன்னுடைய வெப்பத்தை வர்றப்ப, அந்த 6 மணிக்கு சூரிய உதயம் இருக்கு இல்லையா, அப்ப வர்றப்ப இந்த அதுக்கப்புறம் இருக்க புதன், சுக்கிரன், அதுக்கு மேல இருக்கிற செவ்வாய், வியாழன், சனின்னு சொல்லி மிச்ச கிரக அமைப்புகள் இருக்கு இல்லையா, இந்த கோள்கள்ல சூரியன் மட்டும் இங்க வரலங்க. சூரியன் அது வரைக்கும் தன்னோட தன்மையை நீட்டி வச்சிருக்கிறதுனால அங்கிருந்து சேர்ந்து வரும் பொழுது சூரியனோட சேர்ந்து வந்த அந்த ஒளியில எந்த கோளுடைய தன்னுடைய அலைநீளத்துல தன்னுடைய காந்த களத்துக்குள்ள இருக்கிற பிற கோள்கள்ல இருந்து எந்த கோளுடைய சாராம்சம் தன்மை காலையில அதிகாலை வேளையில பூமியில வந்து மோதும் பொழுது டாமினேட் பண்ணுச்சோ. இந்த டாமினேஷனுக்கு முதல்ல விளக்கம் கொடுத்துட்டேன். அது நேரடியா தெரியுது, இது நமக்கு தெரியல. இது மறைபொருளா இருந்துச்சு. மறைபொருள மதி உள்ளவங்கன்னா யாரு? ஞானிகள். அவங்க மதின அறிவு. அவங்களுக்கு அதை கண்டுபிடிச்சு எந்தெந்த நாள்ல எந்த அலை சூரியனோட அலையோட வந்து பூமியில மோதுறப்ப டாமினேட் பண்ணிச்சோ அதனுடைய அலைய ஹோரைன்னு பேர் வச்சு அதனுடைய பேர்லயே அந்த நாளை குறிச்சாங்க. அதனாலதான் ஞாயிற்றுக்கிழமை காலையில 6 மணிக்கு யாரு ஹோரையா இருக்கும்? சூரிய ஹோரை. நீங்க கேலண்டர்ல எடுத்து பாத்தீங்கன்னா ஹோரை எடுத்து பாத்தீங்கன்னா இருக்கும். அடுத்த திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை குரு, வெள்ளிக்கிழமை சுக்கிரன், சனிக்கிழமை. இதுலதான் மாற்றம் இருக்கான்னு பாருங்க. இப்ப சொல்லுங்க, நாளுக்கும் கோளுக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா? நாளுக்கும் கோளுக்கும் தொடர்பு இருக்கு. அப்ப நாளையும் கோளையும் எப்படி தொடர்பு படுத்தினாங்க? அதை எப்படிங்கிறத இப்ப சொன்னேன். நாளையும் கோளையும் எப்படி தொடர்பு படுத்தினாங்க? எப்படி இது வெயில் காலங்க, இது காற்று காலம், இது மழை காலம், இது பனிக்காலம்னு அது பூமியை சூரியனை சுத்தி வந்தப்ப பூமியில இருந்த பஞ்சபௌதிகத்துல எழுச்சி பெற்று டாமினேட்டரா இயங்கின பௌதிகத்தை வச்சு அந்த காலம்னு குறிப்பிட்டாங்களோ, அது போல இந்த சூரிய கதிர் அதிகாலை வேளையில பூமி பின்பக்கத்திலிருந்து தன்னைத்தானே சுத்திக்கிட்டு அப்படி வரும் பொழுது சூரியனோட நெருங்கி வரும் பொழுது சூரியனுடைய கதிர், அந்த வெப்ப கதிர் பூமியில வந்து விழுகிற அந்த காலகட்டத்தை 6 மணின்னு சொல்லுவாங்க, சூரிய உதயம்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த நேரத்துல அந்த கதிர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோளோட தன்மைய அது வெளிப்படுத்தினதா இவங்க பார்த்து அதனுடைய பெயர்ல அந்த நாளை வந்து துவங்குற நாளை அதன் பெயரை கொடுத்துதான் வச்சிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அதை மாற்றி அமைக்கல யாரும். இன்னைக்கு வரைக்கும் யாரத அந்த டைம், அதாவது முத சூரியன் பூமியில தன் ஆதிக்கத்தை செலுத்த வரும் பொழுது அந்த சூரியனோட சேர்ந்து யார் வர்றா? அப்ப சூரியன் மட்டும் வர்றது இல்லைங்க. சூரியன் மட்டும் தனிச்சு பூமிக்கு வரல. சூரிய கதிர் வரும் பொழுது என்ன இருக்கும்? சூரியன்ல இருந்து வரக்கூடிய அலை வந்து தன்னுடைய நீளத்தை சனி வரைக்கும் நீட்டி இருக்கு. நெப்டின், புளூட்டோவை நான் விட்டுட்டே பேசுறேன், அது வேண்டாம். நம்ம சங்கதிக்கு அதோட அளவு ரொம்ப குறைவா இருக்கிறதுனால அதை நான் விட்டுட்டே பேசுறேன். புளூட்டோ சூரிய குடும்பத்திலேயே இப்ப இல்ல. நெப்டின் நம்ம கூட இருந்தா கூட அதனுடைய தாக்கம் பூமி வரைக்கும் அவ்வளவு தூரத்துக்கு வர்றதுல ட்ரேசிங் அமௌண்ட் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால அதை விட்டுட்டே பேசுவோம். சனி வரைக்கும் உள்ள பகுதியையே நாம எடுத்து பேசிக்குவோம். அப்படி பாக்குறப்ப சூரியன் தன் ஆதிக்கத்தை செலுத்தி இருக்கும் பொழுது அந்த ஆதிக்கத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய பிற கோள்கள்ல இருக்கக்கூடிய தன்மை இந்த சூரிய அலையோட கலந்து இங்க வரும் பொழுது எது வீச்சா இருக்கு அப்படின்னு பாக்குறோம். இது எப்படின்னா, நீங்க ஒரு குழம்பு வைக்கிறீங்க, எத்தனை பலசரக்கு ஜாமான் சேர்க்கிறீங்க, எல்லாம் சேர்ந்து தொகுத்து வரும் பொழுது ஒரு சுவை இருக்கு. கொஞ்சம் பெருங்காயத்தை தட்டி சேர்த்து போட்டுருங்களேன், உடனே என்ன சொல்றாங்க? பெருங்காய வாசம் அடிக்குதுன்னு சொல்றாங்களா இல்லையா? அது அளவோட இருக்கிற வரைக்கும் சுவையா இருந்துச்சு. கொஞ்சம் கூட்டும் பொழுது அதுல நிறைய வேற சேர்த்திருக்கீங்க, ஆனா கொஞ்சம் தான் இதை கூட்டினீங்க, அப்ப பெருங்காயம் டாமினேட் பண்ணிச்சா இல்லையா? மல்லியை குறைச்சு மிளகாயை கூட்டிட்டீங்க, வெண்மிளகா வீசுனுச்சா இல்லையா? மல்லியும் மிளகாயும் அதுக்குரிய விகிதாச்சாரத்துல கலந்தா டேஸ்டா இருந்துச்சு. மிளகாய் பகுதியை குறைச்சிட்டு மல்லியை ஏத்திட்டீங்க, மல்லி வாசம் அடிச்சுச்சா இல்லையா? மல்லித்தூள் வாசம் ஜாஸ்தியா இருந்துச்சா இல்லையா? எல்லா பொருளும் அப்ப ஒரு பொருள் தன்னுடைய அளவுக்கு மேல அதுதான் டாமினேட்னு சொல்றேன். சரியா? எல்லாம் கலந்து வச்சிருந்தாலும் ஒரு சிற்றிகை எடுத்து உப்பை போட்டு கலந்தாதான் அது சுவையை கொடுத்ததா பாக்குறோம். அது ஒரு சிற்றிகை கூட போயிருச்சுன்னா என்ன ஆயிடுச்சு? இவ்வளவுதானே போனுச்சுங்க, அதுல அவ்வளவு பொருள் இருக்கு. அப்ப இவ்வளவு போன உப்புக்கு இத்தனை வேல்யூவா? அப்ப நம்ம சிறிய பகுதிக்கு இவ்வளவு வேல்யூவான்னு கேட்க கூடாது.
சரியா? உப்பு சிறிய பகுதி தானே. இவ்வளவு பெரிய சட்டியில இத்தனை பொருள் கலந்ததுல வெறும் ஒரு சிற்றிகை, மற்றதெல்லாம் தேக்கரண்டி அளவுல போட்டிருக்கோம். இதை வெறும் சிற்றிகை அளவுல சும்மா எடுத்து இப்படி தூவி விட்டோம். இன்னும் ஒன்னே ஒண்ணு கூட்டி போட்டுட்டோம்னாக்க அதனுடைய சுவை டாமினேட் பண்ணி ஒட்டு மொத்தத்தையும் கெடுக்குதா இல்லையா? கெடுக்குதா இல்லையா? கெடுக்குது இல்லையா? அப்ப அந்த அளவு முறை மீறும் பொழுது ஒரு குழம்புக்குள்ளார இப்ப நம்ம சூரியனை பாக்குறப்ப அப்படிதான் பார்க்க வேண்டியிருக்கு. சூரியன் தனிச்சு இருக்குங்க, ஆனா சூரியன் மட்டும் இங்க பூமிக்கு வரல. சூரியன்ல இருந்து நேரடியா பூமிக்கு கதிர் வர்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், சூரிய குடும்பத்துக்குள்ள இருக்கிறதுனால எல்லாம் கலந்துதானே வர முடியும். அப்ப சூரியன் எல்லாருடைய மோதி அலை இயக்க தத்துவப்படி ஒன்றோடொன்று மோதி ஒன்றின் தன்மை இன்னொன்னுல கரைந்து இருக்கும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பொசிஷனுக்கு தகுந்தாற் போல ஒவ்வொரு அலை டாமினேட் பண்ணுது. ஒவ்வொரு கிரகத்தினுடைய ஒவ்வொரு கோளினுடைய காந்த அலை டாமினேட் பண்ணிருக்கிறதா கணக்கெடுத்துதான் இங்க இந்த நாட்களை குறிச்சாங்க. அப்ப எல்லா கோள்களும் பங்களிக்குது பூமிக்கு. யாரு கூட பங்களிக்குது? சூரியன் கூட தன் பங்களிப்பை கொடுக்குது. அப்ப சூரியன்ல இருந்து வந்ததை நேரடியா பேசிட்டோம், பிற விஷயங்களை ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக ஒன்னோட ஒண்ணு கூட்டு சேர்த்து பேசிட்டோம். அப்ப சூரியனும் சரி பிற கோள்கள்ல இருந்து வரக்கூடிய ஆற்றலும் என்ன பண்ணுதுன்னா இந்த பூமி மேல தாக்கத்தை ஏற்படுத்துது. பூமி மேல தாக்கத்தை ஏற்படுத்தினா பூமி மேல வாழ்ந்துகிட்டு இருக்க என் மேலையும் அந்த தாக்கத்தை தரத்தான் செய்யும். என் மேலையும் அதனுடைய தாக்கம் இருக்கதான் செய்யும். அப்ப சூரியனை மட்டும் இல்ல, சூரியனை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா கோள்கள்ல இருந்தும் வரக்கூடிய இந்த தன்மை பூமிக்கு மட்டும் இல்ல, பூமியில இருக்கிற நம்மளுடைய உடலுக்கும் உயிருக்கும் ஒரு விதமான நெருக்கமான தொடர்பு இருக்கிறதா மகரிஷி சொல்றாரு. என்ன மாதிரி தொடர்புன்னு சொல்றாரு? நெருக்கமான தொடர்பு உடலுக்கும் நம்ம உயிருக்கும் இருக்குங்கன்னு சொல்றாரு. இந்த அடிப்படையில வரக்கூடிய அலையை வச்சுதான் அவர் குறிப்பிடுறார். அப்ப இரண்டாவது புரிதல் இது. நம்ம ரெண்டாவதா ஒண்ணு பூமிக்கும் சூரியனுக்கு இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு பாக்குறப்ப பஞ்சபூதங்கள்ல திரிபு ஏற்பட்டதை பார்த்தோம். பிற கோள்கள்ல இருந்து வரக்கூடிய ஆற்றல் பூமியை வந்தடையும் பொழுது டாமினேட் பண்ணுது. அந்த டாமினேஷன் இங்க இருக்கிற மனுஷங்கள்ட்டையும் உண்டுதான். அப்ப நம்ம எதை ஏற்கிறோம்? கோள்கள்ல இருந்து வரக்கூடிய அலை கோள்களோட இயக்கத்துக்கு தகுந்தாற் போல மனித வாழ்க்கையில உடலுக்கும் உயிருக்கும் மனதுக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்கிறதுனால வாழ்க்கைக்கும் கோளோட இயக்கத்துக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லக்கூடிய ஜோதிடத்தை நாம, வானியல் சாஸ்திரத்தை நாம இங்க ஏற்கிறோம். மகரிஷி இங்க எதை ஏற்கிறார்? எதை ஏற்க மறுக்கிறார்னா இந்த கோளுக்கு போய் திருநள்ளாறுல போய் நீங்க பிரீதி பண்ணிட்டு வர்றதையோ அல்லது எங்கேயாவது போய் கோள்கள் மேல சங்கடப்பட்டுட்டு அதுக்கு ஏதாவது செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோதிட கலையை இன்னைக்கு கையில வச்சிருக்கிறவங்கள்ட்ட இந்த ஞானம் போதிய அளவுக்கு இல்லாததுனால இன்றைய ஜோதிட அணுகுமுறையும் ஜோதிட வகுப்புகளும் தனக்கிட்ட இருக்கக்கூடிய தியரியை மட்டும் பேஸ் பண்ணி வச்சுக்கிட்டு வெறும் எழுத்தறிவோட மட்டுமே அது இருந்துட்டா பத்தாது. மனம் மேம்பட்ட நிலையில கான்சியஸ்ல ஹையர் லெவலுக்கு போய் மனம் அதோட கலந்து ஞான நிலைக்கு இருக்கிறவங்களால மட்டும்தான் இதை உணர்ந்து சொல்ல முடியும். எல்லாராலையும் சொல்ல முடியாது. வானசாஸ்திரங்களை சொன்னவங்க இன்னைக்கு நம்ம காலையில பேசின தொலைநோக்கியும் நுண்பெருக்கியும் வர்றதுக்கு முன்னாடி இருந்த காலத்துல சூரியனுக்கும் பூமிக்கு இத்தனை டிஸ்டன்ஸ்னு சொன்னாங்கன்னா அவங்க கருவிகளால அளந்து சொல்லல. அப்ப இங்க இதுதான். அப்ப ஞானத்தால அவங்க ஒண்ணுக்கு இன்னொன்னுக்கு இருக்கிற இந்த உறவுகள் எல்லாம் தன்னுடைய மனதை கொண்டு விரிந்து நின்று அவங்க சொல்ல முடிஞ்சிருக்கு. அப்ப அவங்க கையில இருந்த வரைக்கும் இந்த வானியல் சாஸ்திரம் ஜோதிட கலை பிறவங்களுக்கு சரியா சொல்லப்பட்டும் உதவியாகவும் இருந்தது. அப்ப இப்ப இருக்கிறது இந்த வானியல்ல இருக்கக்கூடிய கோள்களுக்கும் மனிதனுடைய வாழ்க்கைக்கும் தொடர்பு இருக்குங்கிற ஒரு பகுதியை முழுமையா ஏற்றுக்கொண்டு அந்த தொடர்பை வைத்துக்கிட்டு இன்னைக்கு இது நடக்கும் அது நடக்கும் அது இதுவும் சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கலையை எடுத்துக்கிட்டு போறதுல ஒரு பகுதி குறைஞ்சு போயிடுச்சுங்க. அது உயிர் தத்துவம் புரியல. இந்த பிரபஞ்ச பரிணாம அறிவு இருக்கணும். அப்ப உயிர் பிரபஞ்ச பரிணாம அறிவு இதெல்லாம் மேம்பட்டு இருக்கக்கூடிய மனதான இந்த அளவுக்கு விரிந்து போகக்கூடிய ஒருத்தராலதான் வானியல் சாஸ்திரத்தை கணிக்க முடியும். மிக எளிய முறை கணக்குகளால் அதை உட்படுத்தி சொல்ல முடியாதுங்கிறதுனால ஜோதிடர்களால் இன்னைக்கு உங்களுக்கு வாழ்க்கைய குறிச்சு வழி நடத்த முடியாது. கிரகத்தினுடைய இதை வச்சு சொல்ல முடியாதுங்கிறதுனால மகரிஷி ஆனா மக்கள் நம்மளுடைய பண்பாட்டு நாகரிக பிலீவ் சிஸ்டம்ங்கிற நம்பிக்கை அடிப்படையில பார்த்தோம்னா கோளுக்கும் நமக்கு தொடர்பு இருக்குங்கிற
அடிப்படையில வாழ்ந்து பழகிட்டதுனால ஒரு சிறிய துக்கம் ஏற்பட்டாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் உடனடியா நாம போய் ஜாதகம் எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பாக்குறப்ப அவனுக்கும் தெரியலன்னு சொல்ல முடியாது, அவருக்கு தெரியலனே அவருக்கு தெரியாது. ஏன்னா அவர் கற்றுக்கொண்டதை சரின்னு நினைச்சு அவரு சொல்றதுனால சரியா வழிகாட்ட முடியாம துன்பத்துக்கு மேலும் துன்பம் தந்து புண்ணுல மேலும் ஈட்டியை பாய்ச்சினது போல அலைஞ்சு மக்கள் எல்லாம் சிரமப்படுறாங்க. அப்ப அதுக்கு ஒரு எளிய வழி காணணும். அப்படி எளிய வழி காணணும்னாக்க இந்த கோள்களுக்கும் மனிதனுக்கு இருக்கிற தொடர்பு உண்மைதான். மனிதனுடைய தொடர்பு எப்படி ஏற்படுதுன்னா அலை ரீதியாக மனதின் அலையை கொண்டு கோள்களின் அலையோட மோதி அதோட நெருங்கிய உறவை ஏற்படுத்தி கொண்டு அதோட இணக்க தன்மையை உருவாக்கி கொண்டு அதுல வரக்கூடிய காந்த அலை எனக்கு எப்போதும் நன்மை செய்யட்டும் அப்படின்னு ஒரு சங்கல்பத்தை வடிச்சு கோள்களுடைய அந்த அலை இங்க பூமிக்கு வருது, எனக்கும் வருது, அது எனக்குள்ளார நன்மை செய்யணுங்கிற ஒரு பெருநோக்குல உருவாக்கப்பட்டதுதான் இந்த நவகிரக தவம் அப்படிங்கிற விளக்கம். So we have to understand first. கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது ஈஸியா இருக்குல்ல. இப்போ இப்ப இந்த விளக்கம் அது பஞ்சபோத மாதிரி இந்த தெரிஞ்சுக்கிறதுல என்ன அனுகூலம் நான் சொல்லிடுறேன். அதை அப்புறம் ஏற்கனவே கட்டாயம் வந்துருக்கு, ஆட்சி உச்சம் சொல்லிடுறேன், எல்லாமே வந்துருக்கு, சொல்லிடுறேன். அது ஏற்கனவே வந்தது வந்து போச்சு. அப்புறம் என்ன பண்றது? அதையும் சொல்லிடுறேன். சுவாமிஜி என்ன வழி சொல்றாரு? எல்லாத்தையும் வந்துருச்சு, ஆட்சி உச்சம் பயம் எல்லாமே வந்துருச்சு. எல்லாமே சொல்ல போறாரு, எல்லாமே சொல்லதான் போறாரு. சோ படிப்படியா நெருங்குறோம். இப்ப முதல்ல நம்ம எதை ஏத்துக்கிறோம்னா வானியலுக்கும் நமக்கும் தொடர்பு இருக்கு. வான்கோள்களுடைய அலைக்கும் பூமியிலையும் வருது, நம்ம மேலையும் மோதுறதுனால உடல் உயிர் வாழ்க்கையில அது நெருங்கிய தொடர்பு வச்சிருக்கு. அப்ப அந்த தொடர்பு எனக்கு மேன்மையாக்கல் முறையில நன்மை பயக்க வைக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த தவத்தை மகரிஷி முதல்ல உருவாக்கி இருக்கிறார். எந்தெந்த வகையில எல்லாம் அது தொடர்புல இருக்குங்கிறத அடுத்து பார்க்கலாம். எப்படியெல்லாம் அதை புரிஞ்சுக்கலாம், எப்படியெல்லாம் அதை புரிஞ்சுக்கலாம். இப்ப என் போனுக்கு வந்து வீட்டுல இருந்து ஒரு போன் வருது, வீட்டுல இருந்து ஒரு போன் வருது. நான் உடனே பேசி காதுல வைக்கிறேன், ஹலோன்னு நான் சொல்றேன். என் காதுல மட்டும்தான் ஹலோன்னு வந்து கேக்குது, அப்படிதானே? இல்லையா? இப்ப இங்க உட்கார்ந்து இருக்க ஒரு 30 பேருடைய போனுக்கும் எனக்கு வந்து இந்த போன் ரிங் வந்து எல்லாருடைய போனையும் சர்ச் பண்ணும். சர்ச் பண்ணிட்டு தான் வந்து அலைநீளத்தை ஒத்து போயிருக்கிற IMEI ரகசிய குறியீடு இருக்கு இல்லையா, அந்த குறியீடோட ஒத்து போயிருக்கிற என் போன்ல 2 சிம்ல இருக்கிற ஒரு சிம்மை கண்டுபிடிச்சு சரியா வந்து அந்த சிம் 1ன்னு சொல்லி அது இருந்து சொல்லுது இன்னாரு சிக்னலிங் வந்திருக்குன்னு சொல்லி. நான் எடுத்தோனையும் அந்த சிக்னல் என்னத்தை கொண்டு வந்துச்சோ அதை இங்க எனக்கிட்ட ரியல் டைம்ல சொல்லுது. அங்க ஹலோன்னு சொல்றதுக்கும் எனக்கிட்ட காதுல விழுகிறதுக்கு இடையில பெரிய வேறுபாடு கிடையாது. கொஞ்சம் காண்டினென்ட் மாறிட்டோம்னா, கண்ட மாறி போய் நின்னோம்னா அந்த டைம் டிலே இருக்கும். ஹலோன்னு சொல்லி முடிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு வரும். 330 மீட்டர்/செகண்ட் தான் காற்றுல ஒளியோட வேகம். இந்த மின்னணுல அங்க பேசுறதுக்கும் இங்க பேசுறதுக்கு ரியல் டைம்ல தருதுனாக்க அப்ப அலையோட வேகம் என்னவா இருக்குன்னு பாருங்க. காற்றுல ஒளியோட வேகம் 330 மீட்டர்/செகண்ட். ஆனா இது எப்படி வருது? இங்க ஒரு அலை வழியாதான் இங்க வருதா இல்லையா? அலை வழியாதான் இங்க வருது. நான் இங்க பேசுறேன், அங்க பதிவாகுது. இங்க நான் பேசிக்கிட்டு இருக்கேன், அங்க பதிவாகிட்டு இருக்கு. இதை எடுத்துட்டு வந்து இது ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன்ல வச்சுட்டோம்னாக்க அதுக்கு ஒரு ஐடி இருக்கு இல்லையா, அந்த ஐடியோட கொடுத்துட்டோம்னா அந்த ஐடியை யாரெல்லாம் லிங்க் பண்றாங்களோ அவங்களுக்கு நான் இங்க பேசிக்கிட்டு இருக்கிறது அங்க தெரியுதா இல்லையா? ஆனா யாரு அந்த ஐடியை சரியா டியூன் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். யாருடைய பாடியில வந்த சிக்னலுக்கு மேட்ச் ஆகுற ப்ரோக்ராம் இருந்துச்சோ அவங்களுக்கு மட்டும்தான் இது வந்தது. அப்ப யாருக்கெல்லாம் வரல, யாரெல்லாம் இதோட ஒத்து போகாம வெளியில நிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் வரல. யாரெல்லாம் ஒத்து போய் இருந்துச்சோ ஒத்து போனதுக்கு வந்துச்சு. இதுக்கு பேரு ஒத்த அதிர்வுன்னு பேரு. இதுக்கு பேர் என்னது? ஒத்த அதிர்வு, ரிசோனன்ஸ் சொல்லுவாங்க. இந்த ஒத்த அதிர்வு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான், ஒத்த அதிர்வுங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் இன்னைக்கு மின்னணுல இருக்கிற வளர்ச்சி பூரா வளர்ந்து வந்திருக்கு. மின்னணுல இருக்கிற அலையில வந்த வளர்ச்சி பூரா வந்திருக்கு. இப்ப அடுத்த கேள்வி இதுல இப்ப ஒண்ணு புரிஞ்சிருச்சு. ஒத்த அதிர்வு யாரு ஒத்து போய் இருக்கிறாங்களோ அவங்களோட தான் அதிர்வும். இதை வச்சுதான் என்ன சொன்னாங்கன்னா, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. எல்லாரும் பின்னாடி தரணும்னு நினைக்கலாம், தரலாம், ஆனா எனக்கு வந்து சேராது. நான்
நீங்க எனக்கு நன்மை செய்யணும்னு நினைச்சாலும் அந்த நன்மையை வாங்குறதுக்கு உரிய தகுதியோட என்னுடைய கருமையும் தயார் நிலையில நான் இருந்தா மட்டும்தான் அதை ரிசீவ் பண்ணிக்க முடியும். ரிசீவிங் என்று யார்கிட்ட இருக்கு? எனக்கிட்ட தான் இருக்கு. கொடுக்கிறது யார வேணாலும் இருக்கலாம். அதை வாங்கிக்கிற தன்மை எனக்கிட்ட தான் இருக்கு. அப்ப ஹலோன்னு சொல்லி எனக்கு வந்த செய்தி இங்க இருக்கிற பக்கத்து டவர்ல இருந்து இங்க எமிட் ஆயிருக்கும். எமிட் ஆனோனையும் இங்க இருக்கிற எல்லா மொபைல்லையும் தேடிட்டு யார் வாங்கிக்கிற தகுதி இருந்துச்சோ அங்கதான் இது வந்துச்சு. சரிதானே? இது நன்றா இருந்தாலும் அப்படித்தான், தீமையா இருந்தாலும் அப்படித்தான். இப்ப நான் ஒரு நன்மையை ஈர்க்கணும்னா என்னுடைய எண்ணம், என்னுடைய கருமையும் எப்படி இருக்கணும்? நல்லத ஈர்க்கக்கூடிய தன்மையோட இருக்கணும். எனக்கு கெட்டது சேர்ந்துருச்சுன்னா என் கருமையம் எப்படி இருக்கு? கொஞ்சம் சிரமமா இருக்கா ஏத்துக்கிறது? இப்ப எனக்கு ஒரு கெடுதல் இருந்துச்சுன்னா அப்ப இன்னாரு செஞ்சுட்டாங்க, அவரு செஞ்சுட்டாரு, ராகு கெட்டு போயிருச்சு, 7:30 வந்துருச்சு, 4 வந்துருச்சு, அஷ்டமத்துல வந்துருச்சுன்னு சொல்லி யார் மேலேயாவது நான் சொல்றதா? அல்லது அவங்க எல்லாம் வர்றதுக்கு தகுதியா இருந்தாங்க, இதெல்லாம் கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தாங்க, ஆனா வாங்குறதுக்கு தகுதியா யார் இருந்தா? இப்ப கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தவங்களை போய் தள்ளி வைக்கிறது நமக்கு வாய்ப்பு இருக்கா? அல்லது வாங்குற வசதியோட இருந்த எண்ணெய அதுல இருந்து மாற்றி அமைக்கிறது சரியா இருக்குமா? எது வாய்ப்பு உள்ளது? சரி, அப்ப யார மாற்றி அமைக்கணும்? நம்மளதானே மாற்றி அமைத்துக் கொள்ளணும். ஜோதிடத்துல என்ன நடக்குதுன்னா, கோளுக்கு போய் உபகாரம் பண்றோம், சரி செய்ய வேண்டியது இங்க. ஆனா எதுக்கு சரி செய்கிறோம்? போய் கோளுக்கு போய் சரி கட்டுறோம். அது வாய்ப்பு ரொம்ப குறைவா உள்ளது. ஒன்னு கண்ட்ரோல், இன்னொன்னு அன்கண்ட்ரோல். என்னுடைய கண்ட்ரோலுக்கு இல்லாதது அது. நான் போய் கோலை நான் சரி பண்றேன்னு சொல்லி அதுக்காக பிரீதி பண்றதுங்கிற அந்த மெத்தடே தப்பாயிடுதா இல்லையா? கொஞ்சம் கோச்சிட்டு சரி பண்ணணும். அந்த கோபத்தோட விளைவை வாங்குற தன்மையில இருக்கிற நான் சரியா இருக்கலாம் இல்லையா? அப்ப உன் கோபத்தை நீயே வச்சுக்க, நான் உன்னை வாங்கன்னு கூப்பிடுறேன், வாங்க. நீ கோபமாவே வந்துட்டு போய, நீ ஏன் வராம மறைவா இருக்கிற? நீ கோபமாவே இருந்துக்க, உன் கோபம் என்னை ஒண்ணு பண்ணாது. என் வீட்டுக்கு நீ வந்துட்டு போ. உனக்கு நான் முரணா இருக்கலாம், ஆனா எனக்கு நீ முரண் கிடையாது. உனக்கு நான் முரணா இருக்கலாம், ஆனா எனக்கு நீ முரண் கிடையாது. அப்ப இந்த இடம் தான். அப்ப கோல்ல ஒன்னும் சிக்கல் இல்லைங்க, அது எல்லாருக்கும் ஒரே மாதிரியா தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. வாங்குற தன்மையில இருக்கிற எனக்கிட்ட தான் இங்க சேஞ்சஸ் வேணும். அதனாலதான் இந்த தவத்தை யார் செய்யணும்னாங்க, போய் சனிக்கு போய் மாலை போட்டு அதுக்கு போய் துண்டு கட்டி அங்க போய் குளத்துல அவுத்து விட்டு வர்றதுக்கு பதிலா நீ உட்கார்ந்து சனியை உனக்கிட்ட வாங்கிக்க, உன்னை திருத்தம் பண்ணிக்க, நன்மை செய்யணும் உனக்கிட்ட வேண்டிக்கின்றாரு. தவத்துக்கும் நடைமுறையில இருக்கிற செயலுக்குள்ள வித்தியாசம் இதுதான். இப்ப தவம் என்ன பண்றோம்? எல்லாம் எனக்கிட்ட செய்யறேன். இந்த வேலையில என்ன பண்றோம்? அங்க போய் அவருக்கு செய்யறோம். அப்ப 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 எது சரியா இருக்குங்கிற இடத்துக்கு வருவோம். அப்ப எங்க சரி பண்ணிக்க வேண்டும்னா நம்ம கிட்டதான் சரி பண்ணிக்க வேண்டும். அப்ப தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு சொன்னாங்க. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அப்ப பிறர் தர வாரான்னு சொன்னா இன்னொரு தர முடியாதுன்னு சொன்னா அப்ப சனியும் குருவும் எனக்கு நன்மையும் தர முடியாது, தீமையும் தர முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது நல்லது கெட்டது எல்லாத்தையும் கலந்து ஒரே மாதிரியா தாங்க இருக்குது. அதுகிட்ட இருந்து நன்மையை பெறுவதோ தீமையை பெறுவதோ யார்கிட்ட இருக்கு? என்கிட்ட இருக்கு. அப்ப உன்னை நீ டியூன் பண்ணிக்கிட்டாக்க அது சர்வ சுதந்திரமானது. அங்க நான் என் உடம்போட பாத்துட்டாதான் எனக்கிட்ட இல்லைன்னு சொல்லிடுறோம். நான்ங்கிறது உள்ளுக்குள்ள அர்த்த பழசா இருக்கிற ஆத்மா தானே நானா இருக்கிறேன். அப்ப அப்படி பார்த்துட்டோம்னா அந்த ஆத்மா இந்த உடம்பை இங்க வாங்கி இருக்கு. அந்த ஆத்மா வந்த வழியில எங்க எதை வாங்கி இருக்கோ இந்த வரைக்கும் வருது. இப்ப அடுத்தது இந்த ஹலோன்னு சொன்ன கதை இருக்கு இல்லையா, அது இந்த மொபைலுக்கு வந்த பிறகுதான் என்ன சொன்னுச்சு? ஹலோன்னு சொன்னுச்சு. அது வரைக்கும் ஏதாவது சொல்லிக்கிட்டே வந்துச்சா? அப்ப அது வரைக்கும் என்ன பண்ணுச்சு?
இதுக்கு பேர் தான் என்னது? கேரக்டர், பண்பு, பதிவு அப்படின்னு பேரு. அந்த அலையில என்னவா இருந்துச்சு? கேரக்டரா இருந்துச்சு, பண்பா இருந்துச்சு, அல்லது பதிவா இருந்துச்சு. பதிவுங்கிற வார்த்தை பயன்படுத்துறோம்ல, இப்ப புரியுதா? அப்ப ஒரு அலை வரும் பொழுது இப்படிதான் வருது. இப்ப சூரியனை கணக்கில் எடுத்துக்குவோம். இப்ப இந்த கதை முடிஞ்சிருச்சு. ஒரு போன்ல இருந்து ஹலோன்னு பேசுற ஒண்ணு ஒரு போனுக்கு வந்த வழியை நம்ம பார்த்தோம். சரியா? இப்ப சூரியன்ல இருந்து வரக்கூடிய வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் பார்ப்போம். அந்த சுவாமிஜி சொல்றது சூரியன்ல இருந்து வெப்பமும் வரல வெளிச்சமும் வரலங்கிறாரு. சூரியன்ல இருந்து என்ன வரலங்கிறாரு? வெப்பமும் வரல வெளிச்சமும் வரல. ஒருவேளை வந்தது வெப்பமும் வெளிச்சமுமா இருந்திருந்தா இந்த பூமிக்கு மேல சூரியனை ஒட்டி போற பாதையில நல்ல வெளிச்சம் இருக்கணும். ஆமாவா இல்லையா? இப்ப அங்க இருந்து சூரியன், இங்க பூமி, இங்கே இவ்வளவு வெளிச்சமா இருக்கு அப்படின்னா இது பூமியோட எல்லை, அது முடிஞ்சிருச்சு. நான் சூரியனை நோக்கி போறேன். அப்ப நான் உனக்குள்ள போறப்ப இங்க இருந்த வெளிச்சத்தை விட இங்க கூட இருக்கணும்ல. நான் தான் சூரியன் பக்கத்துல நெருங்கிட்டேன்ல, இருக்கணும்ல. ஆனா எப்படி இருக்கு ஸ்பேஸ்? இருட்டல்ல இருக்கு. அப்ப 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 வெளிச்சமும் இல்ல, சூடும் இல்ல இங்க. அப்ப வெப்பமும் இல்ல, வெளிச்சமும் இல்ல. அப்ப சூரியன்ல இருந்து வர்றது என்னது? அலைதான் அங்க வருது. சூரியன்ல இருந்து வரக்கூடியது அலைதான் வருது. அந்த அலை என்ன வச்சிருக்குன்னு கேட்டாக்க வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் தன் கேரக்டர்ல வச்சிருக்கு. அந்த அலையில அது பதிவுகளா வச்சிருக்கு. அது மோதும் பொழுது எந்த பூமியிலையோ எந்த கோள்லையோ அது மோதும் பொழுது அந்த தன்மையை அந்த கோளுல இருந்தா வெளிப்படுத்தும், இல்லைன்னா வெளிப்படுத்தாது. அப்ப இங்க வெப்பமும் வெளிச்சமும் இங்க வருதுன்னா அதுக்கு இந்த பூமியில பஞ்சபூதத்துல நெருப்புத்தன்மை இருக்கிறதுனால சூரியன்ல இருந்து வந்தது நெருப்பின் தன்மையை அலைகளா வச்சுக்கிட்டு கேரக்டரா வச்சுக்கிட்டு பூமியை நோக்கி வந்து மோதுறதுனால பூமியில அந்த தன்மை இருந்ததுனால அது வெளிப்படுத்துது. அது வெளிப்படுத்துது. இதுல குழப்பம் இல்ல. அப்ப வெப்பத்தையும் வெளிச்சமும் அதுல அந்த தன்மை இருக்கு. அந்த தன்மை இருந்ததுனாலதான் இந்த பூமியில. அப்ப சூரியன்ல இருந்து வரக்கூடியது அலைதான். சூரியன்ல இருந்து வரக்கூடியது அலைதான். இப்ப அடுத்த கட்டத்துக்கு போவோம். நல்ல ஒரு மணி வெயில், சுள்ளுன்னு அடிக்கிற வெயில். ஒரு இரும்பு துண்டு ஒரு சைஸ்ல எடுத்துக்கிறேன், அதே சைஸ்ல ஒரு மரத்துண்டு எடுத்துக்கிறேன். ரெண்டையும் எடுத்துட்டு வந்து ஒரு மணி வெயில்ல ஒரு இடத்துல வச்சிடுறேன். ஒரு மணி நேரம் காய விடுறேன். ஒரு மணி நேரத்துக்கு பிறகு இந்த இரும்பு துண்டையும் இந்த மரத்துண்டையும் போய் கைகளால எடுக்கணும். ரெண்டையும் நம்ம கைகளால எடுக்கிறோம். இப்ப என்ன வித்தியாசம் இருக்கு? இப்ப சூரியன்ல இருந்து ஒரே மாதிரியான அலைதானே ரெண்டு மேலையும் மோதுனுச்சு. ரெண்டு மேலையும் ஒரே மாதிரியான அலைதானே மோதுனுச்சு. அது என்ன பாரபட்சமா ஒண்ணுல வெப்பம் இன்னொன்னுல வெப்பம் கம்மி. ஓகே, அப்ப அந்த பொருள் என்ன தன்மைய இருக்கு அப்படிங்கறத பொறுத்துதான் சூரியனுடைய அலை ஒரே மாதிரியா தான் இருக்கு ரெண்டுக்கும். அப்ப வெளிப்படுத்தினது யாரு? அதேதான் உங்களுக்கு எனக்கும். இப்ப சூரியன் ஒரே மாதிரியான இதை தந்தாலும் உங்களுக்கு ஒண்ணு வெளிப்படுத்துது, எனக்கு ஒண்ணு வெளிப்படுத்துது. ஆனா அது ரெண்டு வேற வேற பொருளுங்க. ஒண்ணு இரும்பு, இன்னொன்னு மரம். ரெண்டு ஒரு பொருளாவே எடுத்துக்குவோம். ஒண்ணு செவ்வக வடிவில் இருக்கக்கூடிய ஒரு இரும்பு துண்டு, இன்னொன்னு ஸ்கொயர் அதாவது சதுர வடிவுல இருக்கக்கூடிய இரும்பு துண்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு இரும்பு துண்டையுமே எடுத்து நீங்க வச்சு பாத்தீங்கன்னாலும் தொட்டு பாக்குறப்ப ரெண்டு சூடாதான் இருக்கும். தொட்டு பாக்குறப்ப ரெண்டும் சூடாதான் இருக்கும். லேப்ல எடுத்துக்கொண்டு போய் பாத்தீங்கன்னாக்க இதனுடைய சூட்டினோட அளவும் அதனுடைய சூட்டினோட அளவும் நுண்ணிய அளவுல வேறுபட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நுண்ணிய அளவுல நாம வேறுபட்டு இருக்கிறத பார்க்க முடியும். அப்ப ரெண்டுலயும் என்ன இருக்குனாக்க அதனுடைய வடிவத்தை பொறுத்து மாறுது. ரெண்டு ஒரே தன்மை தான், ரெண்டு ஒரே மெட்டீரியல் தான். ஆனா அது என்ன வடிவம் கொண்டு இருக்குங்கிறத பொறுத்து அது வெளிப்படுத்தப்பட்ட சூரியன்ல இருந்து வந்த ஒரே மாதிரியான அலைய ஒரே நேரத்துல ரெண்டு பொருளும் உள்ள வாங்கி வெளிப்படுத்தினதுல ரெண்டுடைய வடிவத்துக்கு தகுந்தாற் போல வெளிப்படுத்தப்பட்ட வெப்பத்தின் அளவு வேறுபாடு இருக்கா இல்லையா? இப்ப சொல்லுங்க, சூரியன்ல பிரச்சனையா நம்மகிட்ட இருக்கிற உள்ளார்ந்த தன்மையில பிரச்சனையா? ஆனா ரெண்டு பேரும் மனிதன் தானே, அப்புறம் ஏன் உள்ளார்ந்த தன்மை வித்தியாசம் இருக்கு? அப்ப இந்த இடத்தை தான் சரியா பிடிக்கிறோம். சரி, இந்த இடத்துக்கு வந்துருவோம். இப்ப சரியா?
இந்த செல்போன் என் கைக்கு வந்து சேர்ந்துச்சு. வந்து சேர்றதுக்கு முன்னாடி இதோட சேர்ந்து 1,00,000 செல்போன் வந்து உற்பத்தி பண்ணிருப்பாங்க. சரியா? உற்பத்தி பண்ண செல்போன் எல்லாம் உற்பத்தி பண்ணி வெளியில வந்தப்போ ஒரே மாதிரி தான் வந்துச்சு. நான் வாங்கி வந்த பிறகு நான் 2 சிம் கார்டை போட்டு நான் போட்டோ எடுத்து நான் பதிவு பண்ணி வச்சிருக்கிறேன். இதே மாதிரி 1,00,000 செல்போனையும் திரும்ப வாங்கி எடுத்து பார்த்தா 1,00,000 வேறுபட்ட பதிவு இருக்குமா இருக்காதா? அவங்கவுங்க என்ன சிம் கார்டை பயன்படுத்துறாங்க, என்ன பயன்பாட்டு இருந்துச்சுங்கிறத பொறுத்து இப்ப பதிவு புரிஞ்சிருச்சா? எல்லா மனுஷங்க தான். ஆனா பதிவுங்கிறது பயன்படுத்தினதுக்கு தன்மைக்கு தகுந்தாற் போல வேற வேற பதிவுகளோடு இருக்கு. ஒரு 6 மாசம் கழிச்சு 1,00,000 செல்போனை திரும்ப வாங்கி பார்த்தோம்னா 1,00,000 பதிவு இருக்கா இல்லையா? ஒண்ணு போல இன்னொன்னு இருக்கா? ஒண்ணு போல இன்னொன்னு இல்ல. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த செல்போன் உற்பத்தி செய்யும் பொழுது இதுக்குன்னு ஒரு IMEI நம்பர் கொடுத்திருக்காங்களா? இருக்கு. இதே ஒரு 1,00,000 செல்போனுக்கும் 1,00,000 IMEI நம்பர் இருக்கு இல்லையா? அது எதை பொறுத்து கொடுத்திருக்காங்கன்னா அதுக்குன்னு ஒரு யூனிக் தனித்துவமான ஒரு காந்த பட்டைய அதுக்கு கொடுத்து மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப்பை வச்சுதான் ஒன்னையும் இன்னொன்னையும் இனங்கண்டாங்க. இங்க செய்யற எல்லா வேலையும் இயற்கையில உள்ளதை பார்த்துதான் செய்யறோம். இயற்கையில நீங்களும் நானும் உருவாகிறப்ப அப்பா அம்மாவுடைய அது அவங்கவுங்க உருவாகும் பொழுது அப்பா அம்மாவுடைய அப்போதைக்கு அப்ப 2 பேர்ட்ட இருந்த உடல் நலம், அறிவு வளம், பொருள் வளம், நோயின் தன்மை, அறிவுல வளர்ச்சி எந்த இடத்துல இருந்தாங்க, அப்ப அவங்களோட கோள்களோட சஞ்சாரம், இவங்களுக்கு இருந்த கோள்களின் சஞ்சாரம், 2 பேருக்கு இடையில இருந்த இணக்க பிணக்கு தன்மை, 2 பேருக்கு இடையில இருந்த இணக்க பிணக்கு தன்மை, இவைகளுக்கு தகுந்தாற் போல இவர்கிட்ட இருந்து இவருடைய உயிரணுவுல ஒரு எழுச்சியும் அவங்க கிட்ட இருக்கிற உயிரணுவோட எழுச்சியிலையும் வந்து 2 சேர்ந்து ஒரு புதிய உயிர் பரிணமிக்கும் பொழுது அது ஒரு புதிய காந்தத்தை தனக்குன்னு வச்சுக்கும் பொழுது தனக்கென்று ஒரு காந்த தன்மையை பெறுது. ஒவ்வொரு முறை ஒரு புதிய கரு உருவாகும் பொழுதும் அப்ப இந்த 2 பேருடைய தன்மை, சூழ்ந்து இருக்கக்கூடிய தன்மை, இவங்களுடைய தன்மை, இதெல்லாம் வச்சுதான் ஒரு கரு உருவாகும் பொழுது ஒரு காந்த களத்தை உருவாக்கிக்கிறது. அப்போ அது யூனிக், அது தனித்துவமானது. இதுல எந்த விஷயத்தை ஜோசியருக்கு தெரியும்? ஜஸ்ட் அப்ப இது ஒரு யூனிக் ஒரு ப்ராடக்ட், ஒரு உற்பத்தி ஆகும் பொழுதே அதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவமான காந்த கலவை இருக்கு. ஒரு தனித்துவமான காந்த கலவை இருக்கு. ஒரே அப்பா அம்மா 3 வருஷம் கழிச்சு இன்னொரு குழந்தையை பெற்றுக்கும் போது அப்ப 2 பேருடைய அனுபவம், 2 பேருக்கு இருக்கிற இணக்க பிணக்கு பொருள்ல மேல வந்திருக்கலாம், அறிவுல மேல உயர்ந்திருக்கலாம், நோயில கீழே போயிருக்கலாம். இவைகளை பொறுத்து அன்னைக்கு எது டாமினேட் பண்ணுச்சோ அந்த காந்த ரசாயனத்துக்கு தகுந்தாற் போல இவங்களுடைய புதிய குழந்தை உற்பத்தி ஆகும் பொழுது அப்ப இருக்கிற காந்த ரசாயனம் உருவாகுது. அப்போ ஒரு பேரண்ட்ல ஒரே சமயத்துல 2 குழந்தை தரிக்கும் பொழுது கூட ஒரு குழந்தை தரிக்கிறதுக்கு இன்னொரு குழந்தை தரிக்கிறப்பவும் இருக்கிற இடைப்பட்ட கால அளவு வேறுபாட்டுல கூட ஏற்படுற மாற்றத்துக்கு தகுந்தாற் போல இந்த காந்த நேச்சர், அந்த யூனிக் கோடு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியா இருக்கிறதுனாலதான் சூரியன் இப்ப ஒரே மாதிரி காந்த அலைய இந்த நேரத்துல இந்த இடத்துல ஒரே மாதிரி தந்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய அதிர்வு வேற, எனக்கிட்ட உள்ளார்ந்து இருக்கக்கூடிய என்னுடைய கருமையத்தில் இருக்கக்கூடிய காந்த தன்மை வேற. அப்ப இந்த உலகத்துல பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் இன்னொரு குழந்தை போல ஒண்ணு கூட இருக்க முடியாதுன்னு மகரிஷி உறுதிபட சொல்றாரு. 16 வகை காரணங்கள்ல 7 வகை சம்பத்துக்களால நிச்சயமா வேறுபாடாதான் இருக்கும்னு சொல்லிட்டாரு. அப்ப எத்தனை பேர் இருக்கோம்? 800 கோடி பேர் இருக்கோம். 800 கோடி IMEI கோட். இல்ல புரிதல் இருந்தாதான் நீங்க வர முடியும். அதுக்காக தான் சொல்றேன். சரியா? இப்ப புரிதல் இருந்தா தான் இந்த இடம் வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டு வந்தாதான் அடுத்தடுத்து நம்ம இத முழுமைக்கு போறோம். கொஞ்ச நேரத்துல முடிச்சிடலாம், அந்த இடத்துக்கு வர போறோம். ஏன்னா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டோம்னா இதே மாதிரியான விஷயம் தான் எல்லா கோளுக்கும். நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த புரிதல் மட்டும் இருக்கணும், அவ்வளவுதான். நிறைய தகவல் தெரிஞ்சுக்கிறத விட ஒரு தகவலை எடுத்து நிறைய புரிதல் இருக்கணும்.
உடல் நலம் அறிவு இருக்கு. அதுக்கு யார் காரணம்? அவங்க தானே காரணம் இல்லையா? அதனாலதானே மகரிஷி சொல்றாரு, குற்றவாளி பாவி என்று யாருமில்லை உலகினில், குறைகளுக்கு பாரணமோ பழைய சமுதாயம் அப்படின்னு சொல்லி அவங்க மேலே பழி போட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்க கூடாது. கற்றிடுவோம் புதிய கல்வி கருத்தை உயர்த்தி அப்படின்னு அடுத்த வரைக்கும் வந்துடுறாரு. அது பண்ணக்கூடாது உட்காந்துருக்கோம், அந்த வேலை பண்ணக்கூடாது இங்க உட்காந்துருக்கோம், அவங்க திட்டு வாங்கக்கூடாது இங்க உட்காந்துருக்கோம். அப்ப கோள்களுடைய சஞ்சாரம் சரியா? இது வந்து அந்த 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 குழந்தை ஒரு புதிய உயிர் ஜனிக்கும் பொழுது காந்தம் இருக்கு. அந்த காந்தம்ங்கிறது அந்த அந்த உயிர் காந்தம் புறத்துல அப்போதைக்கு இருக்கக்கூடிய ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னு பேர் இருக்கு. ஆங்கிலத்துல சொல்லணும்னா அது என்ஜினியரிங்ல சொல்லும் பொழுது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னு அதை சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டா, வெறும் சூரியனுடைய தனித்துவமான தன்மை மட்டும் இல்லைங்க. சூரியன் சந்திரன், சூரியன் புதன், சூரியன் சுக்கிரன், சூரியன் சந்திரன் சுக்கிரன், சூரியன் சந்திரன் புதன், சூரியன் சந்திரன் சுக்கிரன் வியாழன், சூரியன் சந்திரன் சுக்கிரன் செவ்வாய் வியாழன், சூரியன் சந்திரன் செவ்வாய் ஒல்லி, சூரியன் சந்திரன் வியாழன் ஒல்லி. எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்ப எத்தனை விதமான காந்தக்களம் கலந்து உள்ளுக்குள்ள ஒரு ரிசல்டன்ட் ஃபோர்ஸா இருக்கும். எல்லாம் கலந்துதான் இருக்கும். அதுல எது டாமினேட் பண்ணது? அந்த டாமினேட் பண்ண விஷயம் இருக்கு இல்லையா, எந்த கோள் டாமினேட் பண்ணுச்சு அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அது அப்போதைக்கு இருந்த கோள்ல எந்த கோள் வந்து அண்மை செய்மை மறைவு நெருக்கம் இதுக்கு தகுந்தாற் போல அந்த கோள் இங்க டாமினேட் பண்ணுச்சு. அதை குறிச்சுதான் ஜாதகம்னு சொன்னாங்க. அப்ப பிறக்கிற காலகட்டத்துல சூரியனுடைய பொசிஷன் எந்த இடத்துல இருந்துச்சுன்னு வச்சு அதை லக்னமாகவும், அதே காலகட்டத்துல சந்திரனுடைய பொசிஷன் என்னன்னு பார்த்து அதை ராசியாவும் சொன்னாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, சந்திரன் வந்து இமீடியட்டா நேரடியா நீர்நிலைகள்ல உங்களுக்கு மாற்றத்தை தரும். அமாவாசை பௌர்ணமி காலங்கள்ல பஞ்சபௌதிகத்துல நீர்ல இருக்கக்கூடிய தன்மையை ஏத்தி இறக்கி காட்டுற தன்மையை பார்த்திருக்கீங்களா? அப்ப நேரடியா நம்மளுடைய உடம்புக்குள்ள வரும் பொழுது எது கூட தொடர்போட வருதுன்னா ரத்த ஓட்டத்தோட தொடர்புல இருக்கு. ரத்த ஓட்டத்துல கூட குறைச்சு இருந்துச்சுனாக்க அது மனதிற்கு மூளையில மனம் செயலாகும் பொழுது இது பொருந்தா உணர்வா சஞ்சலமா மனதுக்கு ஏற்பட்டு போயிடும். சமநோக்கில இருந்துச்சுன்னா மகிழ்ச்சியா பாக்குற மனம், அதுல ஏற்ற இறக்கம் இருந்து குழப்பமா இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி சிடுச்சிடுன்னு அது சஞ்சலமா போயிடும். அப்ப சந்திரன்ல ஏற்படக்கூடிய இந்த மாற்றம் நேரடியா ரத்தத்துல ஏற்படுறதுனால உடல் நோய்க்கும் மனதுல கலக்கத்தை ஏற்படுறதுனால மனதுக்கும் காரணமா இருக்கிறதுனால நேரடியா மனிதனுடைய இந்த உடல் உயிர், அதாவது உடல் மனம், இந்த ரெண்டு இயக்கங்கள்லயும் சந்திரனுடைய இயல்புல இருக்கிற மாற்றங்கள் வந்து ஆதிக்கத்தை தர்றதுனால அதை ராசின்னு சொல்லிட்டு அன்றாட நடக்கிற உடல் இயக்கம் மன இயக்கத்துக்கு ராசியையும் ஒட்டுமொத்த தொகுப்பா இருக்கிற என்டையர் லைஃபுக்கு லக்னம்னு சொல்லி ஜோதிடத்துல சூரியனுடைய பொசிஷனை வந்து அந்த பொசிஷன்லயும் சந்திரனுடைய பொசிஷனை இந்த பொசிஷன்லயும் வச்சு இன்ன ராசிக்காரு இன்ன லக்னத்தோட பிறந்திருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. சூரியன்ல இருந்து மற்ற கிரகங்கள்லாம் எங்க இருக்குன்னு எண்ணி 2வது பொசிஷன்ல 60 டிகிரில யார் இருந்தா 90 டிகிரில என்ன கிரகம் இருந்துச்சுலாம் கணக்கு பண்ணி வச்சாங்க. அப்ப இப்படி ஒரு கிரக அமைப்பு இருக்கக்கூடிய காலத்துல பிறந்த ஒருத்தனுக்கு எத்தனை வருஷம் கழிச்சு திரும்ப வரும்னு சொன்னேன்? காலைல பார்த்தோமே, கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் ஆகும். 2 சனியை கடக்கணும். அது அது தாக்கு பிடிக்குது 2வது சுழற்சிக்கு. இருக்கு, சூடா இருக்கு. நூத்தி 20 ஆண்டுகள் 4 சனி, அப்படிதானே? 30 ஓகே. இப்ப இந்த பொசிஷனை புரிஞ்சுக்கோங்க. அப்ப பிறக்கிற காலத்தை இது வந்து கரு தரிக்கிற காலம், பிறக்கிற காலம்னு சொல்லி எப்ப தரிச்சுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. பிறந்த நேரத்தை குறிச்சு வச்சுக்கிட்டு அப்ப இது பண்ணாங்க. இப்ப வந்து எப்ப பிறந்தா சரியா இருக்கும்னு அப்ப போய் அறுத்துக்கிட்டு வர்றாங்க. முன்னாடி ஜாதகத்தை பிறந்த நேரத்துக்கு குறிச்சாங்க, இப்ப சாதகமா இருக்கிற நேரத்துல பிறக்க சொல்லிடுறாங்க. ஆனா ஜோதிட கலையில தேர்ச்சி பெற்ற வானியல் சாஸ்திரத்துல உள்ளவங்க பிறக்கிறப்ப இருந்த பொசிஷனை வச்சு உருவானப்ப என்ன இருந்திருக்குன்னு தன் மனக்கணக்கால கணக்கீடு பண்ணி இவங்களுக்கு இப்ப என்ன பொசிஷன் கொண்டு வந்தாங்க. இப்ப யாரு பின்னால கனெக்ட் பண்ணி எப்படி இருந்துச்சுலாம் பாக்குறது இல்ல. இப்பையில இருந்து முன்ன போய் என்ன இருக்கு, இப்படி இருக்கு, சூரியன் இருந்தா அப்படி இப்படி இருந்து சொல்லி ரெடி ரெக்கனர்ல கணித அறிவியல்ல நிகழ்தகவுங்கிற ப்ராபபிலிட்டிங்கிற கணக்குக்கு தகுந்தார் போல 10க்கு 5 சரியா இருக்கும். 50% நிகழ்தகவு,
ஒரு காயினை சுண்டுனா 50% வாய்ப்பு இருக்கு. தாயம் போட்டோம்னா 6 பொருள் இருக்கு, 6ல 1 வரணும். அப்ப 6ல 1 பங்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குனாக்க அது எத்தனை பெர்சன்டேஜ்னு பாக்குறப்ப 12%. ஒரு பொருள் எது தாயம் விழுகிறதுக்கு எத்தனை வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இது மாதிரி அது மாதிரி அது மாதிரி வரணும். 5 கவுந்து 1 மட்டும் மேல வந்தா தான் அதை தாயம்னு குறிப்பிடுறோம். 2 கட்டையை வச்சு உருட்டுறோம் 4 பக்கத்துல மாதிரி ஒன்னொன்னுக்கு ஒரு ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவாங்க. பேரு நிகழ்தகவுன்னு. ஒரு கணிதத்துக்கு உட்பட்டு 2 பாசிபிலிட்டி தாங்க. ஒரு கருத்தரிச்சு வந்து நின்னாக்க 50% சான்ஸ் இருக்கு ப்ராபபிலிட்டி. ஒன்னு ஆண் இன்னொன்னு பெண்ணு. உனக்கு ஆண் குழந்தை பிறக்குன்னு சொல்லி 10 பேருக்கு சொல்லி விட்டா 5 பேருக்கு பிறந்துருது. அப்ப 5 பேருக்கும் சொன்னது நடந்துருச்சு, நல்ல குறிகாரன் ஆயிட்டான். ஆனா இது அது கிடையாது. இது முழுக்க முழுக்க கணக்குக்கு உட்பட்டது. இந்த கணக்குல வந்து பெரிய காம்ப்ளெக்ஸ் கிடையாது, பெரிய கடின சிக்கல் கிடையாது. ஒரு கற்பிணி பெண்ணுக்கு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு 2ல 1 வாய்ப்பு வந்து 50% இருக்கிறதுனால ஒரு கடினமும் இல்ல. எல்லாருக்கும் ஆம்பளை பிள்ளை பிறக்கணும் சொல்லிட்டு போயிட்டா வசதியா போயிருது இல்லையா? 100 கேள்விக்கு ஆன்சர் எழுதுறோம், 4 கொடுத்து 1. 100 கேள்விக்கு டிஏ பிக்ஸ் பண்ணாக்க 25% மார்க் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவனுக்கு அதுல என்னமே தெரியணுங்கிற அவசியம் இல்ல. 25% மார்க் வாங்கிட்டதுனால அவனுக்கு தெரியும்னு அர்த்தம் கிடையாது. கற்பசிறு போட்டுதான் பண்றாங்க. சரி, கற்பசிறு போட்டுதான் கிடைக்கிறாங்க. கற்பசிறு போட்டு அந்த பின்னோக்கிதான் போகணும். ஆனா அந்த கணக்கீடுகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக கடினமான சிக்கல் நிறைந்தது. அந்த மிக கடினமான சிக்கல் நிறைந்தது. அதனாலதான் அவங்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னாக்க 27 நட்சத்திர பாதங்களை கொடுத்து, ஒன்னொன்னுக்கு 2.25 கொடுத்து, 9 உட்பிரிவுகளை கொடுத்து, அஷ்ட வர்க்கங்கள் எல்லாம் கொடுத்து ஜோதிட கணக்கு உங்களுக்கு உள்ள கொண்டு வந்து ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோட எந்த பாகையில எவ்வளவு தூரத்துல சேர்ந்து இருக்கு அப்படிங்கறத பொறுத்து அந்த கிரகத்தினுடைய தன்மை வரும் அப்படின்னு துல்லியமா சொல்ற அந்த அந்த தன்மை எல்லாம் மிக குறைவா இருக்கிறதுனால இது ஞானிகளால இந்த அறிவுக்கு உட்பட்டு பார்த்துதான் அதை சொல்ல முடியுங்கிறதுனால இருக்கு. சில பேர் ரொம்ப சாதாரணமா 2ல செவ்வாய் இருந்தா செவ்வாய் தோஷம் ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாங்க. குரு சேர்ந்து இருந்தாக்க அல்லது குருவோட ஆதிக்கத்துல இருந்தாக்க அது தோஷம் இல்லைங்கிற இன்னொரு விதிவிலக்க சேர்த்து பார்த்து ஏதோ ஒரு வகையில் இன்னைக்கு கல்யாணம் நடக்கிறதே கஷ்டமா இருக்கு, அதை சேர்த்து வைங்கப்பா. எல்லாம் ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணவன் தான் இதுலயும் கோர்ட்லயும் நிக்கிறான், வீட்லயும் வேற வழி இல்லாம யாராவது கோச்சுக்குவாங்களேன்னு சொல்லிட்டு சேர்ந்து போய் நிக்கிறான். யாருக்கு ஜாதகம் பார்க்காம கல்யாணம் பண்ணாங்க? சரி, அப்ப விஷயத்துக்கு திரும்ப வந்துடுறேன், அதுக்குள்ள போக வேண்டாம். அப்ப நம்ம ஜோதிடத்துல போய் அது ப்ராபபிலிட்டியோட கணக்குல மட்டுமே நின்ற கூடாது. இது ஞானத்தோட நிலைக்கு மேல உயர்ந்து போகணும். ஆனா விஷயம் இருக்கு. சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருந்தா, சூரியனும் புதனும் சேர்ந்து இருந்தா, சூரியனும் குருவும் சேர்ந்து இருந்தா விஷயம் இருக்கான்னு கேட்டா இருக்கு. அதுல மாற்று கருத்து கிடையாது. அந்த விஷயத்தை கணிக்கிறதுலதான் பிரச்சனை இருக்கே ஒழிய விஷயம் இருக்கான்னு கேட்டா இருக்கு. அப்ப ஒண்ணு சனி பிறக்கிற காலத்துல எங்க இருந்துச்சுங்கிறத பொறுத்து ஒரு 15-20 வருஷம் கழிச்சு இந்த ஜோதிடக்காருக்கு இப்ப சனி என்ன பொசிஷன்ல இருக்குன்னு பாக்குறப்ப எங்க பிறக்கிறப்ப இருந்த இடத்துல இருந்து கம்பேர் பண்ணோம்னா இப்ப மறைவுல இருக்குங்க. அதனால இப்ப ஒருத்தருக்கு சனி மறைவாகவும் ஒருத்தருக்கு ஆதிக்கமாகவும் உச்சமாவும் இருக்கு. நீங்க கேட்ட ஆட்சியில இருந்த ஒண்ணு நீச்சத்துக்கு போயிருக்கு, மறைஞ்சு போயிருக்கு. 4ல மறைஞ்சா ஒண்ணு, 8ல மறைஞ்சா ஒண்ணு, 12ல மறைஞ்சா ஒண்ணுன்னு சொல்லி எந்த பொசிஷன்ல மறைஞ்சிருக்குன்னு ஜோதிட ரீதியா பேசுறோம். இப்ப நாம மீண்டும் சப்ஜெக்ட் ரீதியா பார்த்தோம் அப்படின்னாக்க பிறந்தப்ப இருந்த காந்த களத்துக்கு தகுந்தாற் போல இப்ப இந்த இடத்துல இருந்தா இந்த உடம்புக்கு வரக்கூடிய காந்தத்தோட அந்த தன்மை தூண்டல் இருக்கு இல்லையா, இது பஞ்சபூதங்கள்ல தான் போய் வேலையை செய்யும். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சூரியனுக்கும் பூமிக்கும் பிற கோள்களுக்கும் இடையில இந்த பூமியோட வந்து மோதும் பொழுது பூமியில எதன் மேல தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னா பஞ்சபூதங்கள்ல தான் தாக்கத்தை ஏற்படுத்துது. பஞ்சபூதங்களோட தொகுப்பா இருக்கிற நான், என் உடம்பு பஞ்சபூதங்களோட கூட்டா இருக்கு. அப்ப எனக்குள்ளார இந்த பிளானட்டரி பொசிஷன், இந்த கோள்களோட சஞ்சாரம், கோள்களின் நிலை அது எங்க இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து என்னுடைய காந்த களத்துக்குள்ளார வந்து இருந்து எனக்கிட்ட இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள்ல இருக்கக்கூடிய இணக்கத்தன்மையில ஒரு சீர்கட்ட நிலைய ஏற்படுத்திருச்சுன்னா அது துன்பம் சரியில்லைன்னு சொல்றோம். சரியா இருந்துச்சுன்னா அது நல்ல நிலையில இருக்குன்னு நாம குறிப்பிட்டு சொல்றோம். அப்ப எனக்குள்ளார வந்து இந்த சீர்கேட்டை தருவதற்கு, சீர்கேடை பெறுவதற்கு நான் ஏற்கனவே காரியம் பண்ணி உள்ள வச்சிருக்கணும். அப்பதான் அதை ரிசீவ் பண்ண முடியும். இல்லைன்னா அந்த அலை வந்துட்டு எப்படி ஹலோன்னு பேசுறதுக்கு இங்க ஒண்ணு வழி இல்லப்பான்னு போயிடுதோ அது மாதிரி போயிடும். சில சந்தர்ப்பங்கள்ல அந்த அலை வராம போயிட்டதால வந்திருந்தா இங்க ஒரு தேவை ஏற்பட்டிருக்கலாம். அது வராம
இது தேக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும், தடையை ஏற்படுத்தி வச்சிருந்தா அந்த அலை எனக்குள்ளார வர முடியாம போனாலும், எனக்கு ஒரு அதிர்வை தர வேண்டியது அதிர்வு தராம போய்விட்டாலோ அதுவும் குழப்பத்தை ஏற்படுத்தும். அப்ப இந்த மாதிரி ஒண்ணு கிரகத்தோட பொசிஷன், பிளானட்டரியோட பொசிஷன் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து அதீதமான நிலையில வந்து ஏதாவது ஒரு பௌதிகத்துல திரிபு நிலையை ஏற்படுத்தலாம், அல்லது வராமலே இருந்து எனக்கு ஆக வேண்டிய நற்காரியத்துக்கு தடையாகவும் இருக்கலாம். அப்படி வராம இருந்தாலும் வந்து அதீதமா இருந்தாலும் ரெண்டு கிட்டையும் சமநிலை பேணுவதற்கு என்னுடைய மனம் அலை, எல்லா கோள்கள்ல இருந்து வரக்கூடியதும் அலை. அப்ப மனம்ங்கிற அலையை கொண்டு கோள்கள்ல இருந்து வர அலையோட மோதி அது ரெண்டுக்கு இடையில ஒரு இணக்கத்தன்மையை உருவாக்குறதுக்கு தான் இந்த ரெண்டுக்கு அதை வந்து ஒன்றி கலந்து உயிர்கலப்பு ஏற்படுத்திக்கிறதும், அதுல இருந்து வரக்கூடிய காந்த அலை எனக்கு நன்மையே செய்யட்டும் அப்படின்னு சொல்லி சங்கல்பம் பண்ணி, அது நீ வராட்டி என்னப்பா நான் வந்து உன்னை பாக்குறேன், நீ வேணா என் கூட முரண்பாடா இரு, நீ தூரத்துல நின்னு, என் மன அலை நான் நினைச்ச மாத்திரத்துல எங்க வேணாலும் வர முடியும். மறைவுல இருக்கிற 4ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, நான் என் மனதினுடைய அலையை விரிச்சு நீ இருக்கிற இடத்துல வந்து உன்னை பார்த்து உன் கூட ஒன்றி கலந்து நட்பு வச்சுக்கிட்டு உன் தன்மையை நான் பெற்று வர்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு பந்தை எடுத்து 10 தடவை சுவத்துல திருப்பி எரிஞ்சோம்னா சுவத்துல இருக்கக்கூடிய அந்த சுண்ணாம்பு பந்துல ஒட்டிக்கிட்டு வர்றது மாதிரி, அது இங்க இருந்து வராட்டியும் நான் பந்தை விட்டு எரிஞ்சது மாதிரி என் மனதை அதோட மோதி 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 அதனுடைய தன்மையை என்கிட்ட வாங்கிக்கிட்டு வர்ற மாதிரி ஏற்பாடு செஞ்சதுதான் நவகிரக தவத்தினுடைய தத்துவார்த்தமான விளக்கம். அப்ப நவகிரக தவத்துல நாம என்ன பண்றோம், நம்மளுடைய மனதின் அலையை விரிச்சு எல்லா கிரக அலைகளோடையும் மோதுறோம். எல்லா கிரகங்கள்ல இருந்து அலைதான் வருது, அந்த அலை கேரக்டரை கொண்டு வருது. அந்த கேரக்டர் எனக்கிட்ட இருக்கிற பதிவுக்கு தகுந்தாறு போல நான் பிறக்கிற காலத்துல இருந்த காந்த தன்மைக்கும் இப்ப அது என்ன பொசிஷன்ல இருந்து வருது அப்படிங்கிறதுக்கு தகுந்தாறு போலையும் ஒரு இயக்க வேறுபாட்டை என்கிட்ட காட்டுது. அதனால என் பஞ்சபௌதிகங்கள்ல ஒரு குளறுபடியை ஏற்படுத்தி நோய் செய்ய முடியும், மனதுல ஒரு குளறுபடியை ஏற்படுத்தி கவலை அச்சம் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு செய்ய முடியும். அப்ப ஆகப்பெரிய பிரச்சனையில சில நேரங்கள்ல தீர்க்கவே முடியாம கவலைப்படக்கூடிய சூழல்ல இருக்கக்கூடிய சிக்கலுக்கெல்லாம் நாம எங்கேயும் போய் நிக்க முடியாது. ஆக பெரும் குடும்பமா இருக்கக்கூடிய சூரிய குடும்பத்தில் இருக்கிற எல்லா கோள்கள்கிட்டையும் பெறக்கூடிய அலையோட நாம நின்னோம்னா அதுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய காந்த களத்துலதான் நான் இருக்கிறதுனால அந்த காந்த களத்தை, அந்த காந்த தன்மைய என்னுடைய அலையோட மோதி எனக்கு நன்மை செய்யணுங்கிற ஒரு சங்கல்பத்தை உறுதிப்படுத்திக்கிறது தான் இந்த தன்மை. ஒவ்வொரு கோள்ல இருந்தும் அலை வருதுங்க, அது எல்லா வளர்ச்சிக்கும் உதவியா இருக்கு. சூரியன்ல இருந்து வரக்கூடிய அலை கால்சியத்தோட வளர்ச்சியில கூடுதல் பங்கு செலுத்துது, டாமினேட் பண்றதுனால அது எலும்பு வளர்ச்சிக்கு உதவும் சொல்றோம். வெறும் எலும்புக்கு மட்டும் உதவிட்டு போறது இல்ல சூரியனோட வேலை, சரியா? புதன்ல இருந்து வரக்கூடிய அலை வெறும் தோலுக்கு மட்டும் வந்துட்டு போறது இல்ல, மறைந்த புதன் நிறைந்த ஞானம்னு சொன்னாங்க. ஏன்னா புதன் வந்து சூரியனோட மறைஞ்சு போயிடுது, அப்ப இன்விசிபிள் மேட்டர். அப்ப புதனை நீங்க காணணும்னா ரொம்ப பிரயத்தனம் பண்ணி தான் காண முடியும். அப்ப புதன் மறைஞ்சு போயிருச்சு, மறைஞ்சு போன ஒரு ஆளை நீங்க தேடணும்னா இன்விசிபிள் மேட்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு பிரெயின் வேலை செய்யுது. அப்ப மறைவான பொருளை தேடி போகும்போது யாரெல்லாம் மறைஞ்சிருக்கோ அத்தனை பேரும் புலப்படுறான், அப்ப ஞானம் வந்துருது இல்ல. இதுவரைக்கும் புறக்கண்களால பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தனுக்கு மறைஞ்சு போய் இருக்கக்கூடிய இடத்தை பார்க்க போறான். அது புதன் அப்படிங்கிற கிரகம் மறைஞ்சிருந்த புதனுடைய தன்மை வந்து நமக்கு மூளையில அந்த தன்மையை ஏற்படுத்தி இருக்கிறதுனால, ஏற்கனவே ஆட்சியில இருக்கிறதுனால தன்னுடைய ஆட்சிக்கு காரணமா இருக்கக்கூடிய ஒன்ன, மறைஞ்சு போயிருக்கிற ஒன்ன தேடும் பொழுது எல்லாம் மறைவான இருக்கிறதும் எனக்கு விசிபிளா வரும் பொழுது, அப்ப யாருக்கும் தெரியாதது ரகசியம் புலப்படுத்துற தன்மை வந்து அதுக்கு இருக்கிறதுனால அது இப்படி சொல்லி வச்சாங்க. இந்த புதன் வந்து அது மறைவா இருக்கு, மறைஞ்சிருக்கிறவன் மறைஞ்சு போயிட்டா மறைஞ்சவனை கண்டுபிடிக்கிறதுக்கு இது தேடி பிடிக்கும் பொழுது எல்லா மறைவான தன்மைகளும் விளக்கமாகும் சொல்லி, இப்ப எனக்கு கண்ணுக்கு புலனாகாத ஒன்ன ஆய்வு செய்யும் பொழுது இப்படிதான் நெப்டியூனை இப்படிதான் புளூட்டோவை கண்டுபிடிச்சாங்க. ஏதோ ஒண்ணு கண்டுபிடிக்க போகும்போது வந்த ரே தான் எக்ஸ்ரே, அதனாலதான் அதுக்கு எக்ஸ்னு பேர் வச்சுட்டாரு. அவர் எக்ஸ்ரே கண்டுபிடிக்க போகல. நீங்க விஞ்ஞானிகளோட பெரிய மாதிரி அதிசயம்லாம் இருக்கும், அவர் கண்டுபிடிக்க போனது வேற. அவர் வந்து ஒரு குழாய் வழியா இந்த எமிட் பண்ணி, கதிர்களை எமிட் பண்ணி அவர் ஒரு விளைவை கண்டுபிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணாரு. சம்பந்தம் இல்லாம ஒரு கதிர் வந்து போயிட்டு இருந்தது பார்த்தாரு. அதனால சம்பந்தம் எல்லாமே வந்ததுனால அவரோட நோக்கத்துல இல்லாம இருந்ததுனால நாம எப்படி ஒண்ணும் தெரியலன்னா XYZ பேர் வைப்போம், அது மாதிரி எக்ஸ்னு பேர் வச்சாரு. அதுதான் எக்ஸ்ரே. எக்ஸ்னா என்ன அர்த்தம்னா, இப்போ இவங்க பவித்ரா, அவங்க ரேணுகா, இவங்க ராமையன், இப்படி ஒவ்வொருத்தருக்கு ஒரு பேர் இருக்கு.
அது யாருன்னு தெரியலங்க, சரி XY சம்மோன் எக்ஸுங்க, யாரோ ஒருத்தன் அப்படின்னு சொல்றோம்ல, அது மாதிரி என் இலக்குல இல்லாதது நான் வேற ஒண்ண தேடிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த குழாயில சம்பந்தம் இல்லாம ஒரு கதிர் வெளிப்பட்டதுக்கு சரி எதுக்கும் பின்னாடி உதவும், இது ஒரே மாதிரியா வந்துகிட்டே இருக்கு, எக்ஸ்னு பேர் வச்சு அதை ஒதுக்கி வச்சுட்டாரு. அப்புறம் பார்த்தா அதுதான் இன்னைக்கு மருத்துவ விஞ்ஞானத்துல மிகப்பெரிய அளவுல உதவிக்கிட்டு இருக்கு. அவ்வளவுதான், ஒரு ரே வருது, அந்த ரே வந்து தன்னோட கணக்கீட்டுக்கு வரல, ஒரு கதிர் வந்துச்சு, அந்த கதிர் இன்னதுன்னு அவருக்கு அறியல, எக்ஸ்ரேன்னு வச்சாரு. போட்டான் பிக்ஸ் போஸ்டான் என்ன பண்ணாருன்னா பூமிக்கு கீழே ஒரு சோதனை கூடத்தை அமைச்சு போட்டான் துகளை முடுக்கி விட்டு மோத விட்டு அதுல இருந்து விளைவுல இருந்து அதை விட நுண்ணிய துகளை கண்டுபிடிச்சிடணும்னு பார்த்தாரு. அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு வச்சிருந்த கேமராவெல்லாம் எஸ்கேப் ஆகி அந்த துகள் போயிடுச்சு. அவரால் அந்த துகளை பார்க்க முடியல. ஆனால் அந்த துகள் இருந்துட்டு போனதுக்கான அடையாளத்தை காட்டிட்டு போயிடுச்சு. ஒரு இடத்துல இங்க அவரால் உட்கார்ந்து எந்திரிச்சு போயிடுறதுக்கு இடம் தெரியுது, அவன் போயிட்டான். ஆனா அப்ப அதை விட வேகமா அது பதிவாயிருக்கு. அதனாலதான் அதை என்ன சொன்னாங்கன்னா மிராக்கிளா இருந்ததுனால காட் பார்ட்டிகிள்னு பேர் வச்சாங்க. அப்ப அது இருந்துட்டு போனதுக்கான அடையாளத்தை விட்டதை வச்சுதான் அதுக்கு அந்த பேரை சொன்னாங்க, இருந்துட்டு போன அடையாளத்தை. அப்ப ஒண்ணு நீங்க பார்க்க போய் இன்னொரு விளக்கம் கிடைக்குதுன்னு சொல்ல வர்றேன். ஒண்ணு நீங்க அப்ப மறைவா இருக்கிற புதனை நீங்க தேடுறப்ப, புதன் மேல நீங்க கவனம் செலுத்துறப்ப மறைவா இருக்கிற எல்லாம் கண்ணுக்கு படுது, அப்ப அது ஞானமா இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா புதன் வந்து சூரியனோட ஒட்டியே இருக்கும், மறைஞ்சே இருக்கும். நீங்க மற்ற கிரகங்கள்லாம் நீங்க வந்து வெளியில நீங்க பாத்திரலாம். சூரியன் வந்து பிரகாசமா இருக்கிறதுனால, புதன் மிக அருகாமையில 3 கோடிக்கு பக்கத்துல இருக்கிறதுனால அது வந்து மறைஞ்சே இருக்கக்கூடியது. அது அப்ப மறைஞ்சது இருந்துச்சுன்னா மறைஞ்சதை தேடி போறப்ப பிற ஞானம் வருதுங்கிறது தான் ஒரு புரிதலுக்காக உள்ளது. இது ஒரு தத்துவார்த்தமா சொல்லி வைக்கப்பட்ட செய்திகள் தான் அது. அப்ப சூரியன்ல இருந்து அலை வர்ற மாதிரி, சுக்கிரன்ல இருந்து அலை வர்ற மாதிரி, ஒவ்வொரு கோள்ல இருந்து வரக்கூடிய அலை நம்ம உடம்புல எல்லா வளர்ச்சிக்கும் அது சரிவிகிதமா உதவினாலும் கூட அது டாமினேட் பண்ணி நிற்கும் பொழுது ஒன்னு எலும்போட வளர்ச்சிக்கும், இன்னொன்னு தோலோட தொடர்புடையதாகவும், இன்னொன்னு சுக்கிலத்தோட தொடர்புடையதாகவும், இன்னொன்னு ரத்த ஓட்டத்தோட நேரடியா தொடர்புடையதாகவும், இன்னொன்னு மஜ்ஜையோட தொடர்புடையதாகவும், இன்னொன்னு மூளை செல்களோட தொடர்புடையதாகவும், இன்னொன்னு நரம்பு மண்டலத்தோட தொடர்புடையதாகவும் இருந்தது. நரம்பு மண்டலத்தோட தொடர்புடையதாக இருந்தாலும் ஒரு இடத்தை விட்டு நகர்றது சாமானியமா நகர்றது இல்லை இல்லையா? அந்த இடத்துக்கு திரும்ப வந்து சேர்றதுக்கு 30 வருஷம் ஆகுது. இப்ப அவருடைய பொசிஷன் நரம்புகளோட தொடர்புடையதா இருக்கு. நரம்பு தான் உடல் இயக்கத்தை நடத்துது, அதுதான் மனதுக்கான காரணமாகவும் அமையுது. அப்ப உடல் இயக்கம், மன இயக்கம், பிறகு உடலை கொண்டுதான் பொருள் உற்பத்தி பண்ணணும். அப்ப அந்த பொருளுக்கான ஆதாரமும் உடம்பே சார்ந்து இருக்கு. அப்படி சார்ந்து இருக்கக்கூடிய ஒண்ணு பொசிஷன் சரியில்லை அப்படின்னா எப்ப தள்ளி விடுறது? அதனால அதை பார்த்து எல்லாரும் அந்த கிரகத்தோட இது சரியில்லாம இருந்தா அது இதுல ஒரு 30 டிகிரியை கடக்கிறதுக்கு, ஒரு பாகையை அது கடந்து போறதுக்கு 2.5 ஆண்டுகள் ஆகுது. 30 டிகிரியை கடந்து வர்றதுக்கு 30 வருஷம் ஆகுது. இதுதான் என் பொசிஷன். என் பொசிஷனுக்கு பக்கத்திலையும் எனக்கு நேராகவும், இந்த பக்கம் லெப்ட் ரைட் எனக்கு நேரா, இந்த 3 பொசிஷன்ல அது இருக்கு. அதனுடைய மூவ்மெண்ட் இருக்கும் பொழுது அதுல இருந்து வரக்கூடிய அலை வந்து நரம்பு மண்டலத்துல தாக்கத்தை அது ஏற்படுத்துறதுனால சனி மேல மிகப்பெரிய அளவுல நாம வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ கொடுக்க ஆரம்பிச்சோம். அது காரணம் வந்து அதுல இருந்து உடம்பு, மனம், அதை ஒட்டிதானே தொழில். நீங்க எதை எடுத்துக்கிட்டாலும் அதை ஒட்டிதானே. நரம்பு கோடுச்சுன்னா ஆயுள் போச்சு இல்ல, அதனால ஆயுள் காரகன். இப்ப உடல் நலம், ஆயுள், பொருள் வளம் மனதுக்குரியது. ஏன்னா உடல் நலம் கெட்டு போச்சுன்னா மனம் கெட்டு போயிடுது இல்லையா? அதனால ஒன்னு சம்பந்தப்பட்ட விஷயமா தான் அது இருக்கு. அப்ப நாம வந்து வருத்தப்படுறதுக்கு பதிலா சனியோட நெருக்கமா இருந்து சனியிலேருந்து வரக்கூடிய காந்த ஆற்றல் எனக்கு எப்போது நல்லது செய்யட்டும், என் நரம்பு மண்டலத்துக்கு வலுப்படுத்தட்டும் சொன்னா உடனே எனக்கு என்ன கிடைக்கும்னா நரம்பு வலுப்படுத்துறதுக்கான காயகல்ப பயிற்சி, பிற சமாச்சாரங்கள் கிடைக்கும். முயற்சி பண்ணாதாங்க திருவினை உண்டு. சும்மா நான் உட்கார்ந்துட்டே இருந்தா வராது. வாய்ப்புகள் அமையும். இந்த வாய்ப்புகளை உருவாக்கி தரும் அந்த சாதக. அதனாலதான் சாதகம் சொல்லி பேர். அந்த சாதகத்தை பயன்படுத்திக்கிட்டு நான் என்ன பண்ணணும்? நான் தான் முயற்சி பண்ணி வெற்றி பெறணும். நரம்புகளை மேலோக்கம் பண்றதுக்கு அதுக்குள்ளதான் போகணும். சரியா? அப்போ நீங்க சனி உங்களுக்கு நல்ல வினை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால சாதகமான அம்சங்கள் உருவாகுது. எல்லா வாய்ப்புகளும் கிடைக்குது. வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு தனக்கிட்ட இருக்கக்கூடிய தீமைகளை ஒழிச்சு நன்மையை பெறக்கூடிய இருக்கிறதா. அப்ப நவக்கோள்களும் நன்மை தரக்கூடியதுதான்.
எதுவுமே தீமை செய்யணுங்கிறதுக்காக வர்றதில்ல. எனக்கு உள்ள இருக்கக்கூடிய தன்மையில நல்லது கெட்டது கலந்து கிடக்கு. ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு மாதிரியான தன்மைகளை அந்த காந்த களம் அட்யூன் பண்ணி எனக்குள்ளார பஞ்சபூதங்கள்ல திரிவை ஏற்படுத்தி காந்த தன்மைகள்ல ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தி உடல்லையும் மனதிலையும் பல மாற்றங்களை தருது. அப்ப அந்த மாற்றங்களை தரக்கூடிய இந்த கோள்களோட எது நல்லதா இருக்கு கெட்டதா இருக்குலாம் பார்க்காம சாதகமான அம்சங்கள் என்ன தேடி வரணும், என்ன நோக்கி நமக்கு ஒரு ஒரு ஈர்ப்பு கூடணும் நமக்கு. அப்ப அது வசியமாகணும். எந்த காரியம் செஞ்சாலும் அதுல காரிய தடை இல்லாம வெற்றி பெறணும் அப்படின்னாக்க எனக்கு கோள்களுடைய தன்மை அலையோட நான் மோதி அவைகள்ல நாம ஒரு ஒரு இணக்கத்தன்மையை ஏற்படுத்தி அது எப்போது எனக்கு நன்மை செய்வதாக அமையட்டும் அப்படிங்கிற இடத்துல நாம போகணும். அந்த இடத்துக்கு போறப்பதான் நமக்கு பிற வசியங்கள்லாம் நமக்கு வர கிடைக்கும், காரிய வெற்றி கிடைக்குங்கிறதுதான். சாதாரண நிலையில யாரும் இதை பத்தி கவலைப்படுறது இல்ல. நல்லா இருக்கிற நிலையில என்னைய குருவும் சனி நல்லா வச்சிருக்கான்னு யாரும் சொல்றது இல்ல. ஏன்னா நல்லா இருக்கிறப்ப நான் தான் காரணங்கிற இருமாப்பு அங்கே வந்துருது. எப்ப மோசமா சூழ்நிலை கெட்டு போயிருக்கோ அப்ப மட்டும்தான் ஜோசியத்தை எடுத்துட்டு நேரம் சரி இல்லைங்க, இன்னொருத்தன் நல்லா இருந்தா அவன் நேரம் நல்லா இருக்குமா, நல்லா இருக்கிறவன் எனக்கு நேரம் நல்லா இருக்குன்னு சொல்றது இல்ல. இன்னவன் சொல்லுவான் அவனுக்கு யோகக்காரங்க அவனுக்கு நேரம் நல்லா இருக்கு போயிட்டு இருக்குமா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்னொருத்தனுடைய திறமையை நான் ஏத்துக்க போற்றுவதற்கு நான் தயாரா இல்லை. அவனுக்கு நல்லா இருந்தா அது அவன் நேரம் நல்லா இருக்கு, அவன் நல்லா இருந்தானா. நான் நல்லா இருந்தா என் திறமை சரியா. இப்ப நான் கெட்டு போயிருக்கேன் அப்படின்னா எனக்கு என் கிரகம் சரியில்லை, அவன் கெட்டு போயிட்டானா அவன் செஞ்சதெல்லாம் பாவங்க, அப்புறம் வராம என்ன பண்ணும். இந்த தன்மை இருக்கா இல்லையா? ஒப்பு நோக்குதல்ல எனக்கு நான் ஒண்ணு இன்னொருத்தனுக்கு நான் இன்னொன்னுங்கிற அளவுகோல் வச்சுதானே நம்ம பாக்குறோம். இருக்குதானே இப்ப பாக்குறோம். இல்லங்க அவனுக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லை அதனால அப்படி இருக்காது, என் பிள்ளைக்கு தான் அப்படி சொல்லுவேன். இன்னொருத்தரோட பிள்ளைக்கு அதை அகராதிங்க, அவ அப்பா இப்படிதான் பண்ணிக்கிட்டே இருந்தான், இவனும் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கான் சொல்றாங்களா இல்லையா? வேற ஒரு காரணத்தை எடுத்துட்டு வந்து இழுத்து சொல்றாங்களா இல்லையா? அப்ப இதெல்லாம் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தனக்குனா ஒண்ணு இன்னொருக்குனா இன்னொன்னுங்கிற இடத்துக்கு போயிருக்கு. அந்த தன்மையெல்லாம் இருக்கக்கூடாது, எல்லாம் ஒன்னா பாக்குற அளவுக்கான உயர்நிலைக்கு வரணும். இப்ப வாழ்க்கை சிக்கலை வந்து ஒண்ணுமே முடியலைங்க, என் அறிவால என் கல்வியால என்னுடைய பணத்தால என் செல்வாக்கால என்னால ஒரு இன்ச்சு கூட ஒரு பிரச்சனையில இருந்து நகர்ந்து வர முடியல அப்படின்னு ஒரு சூழல் இருக்கிறவங்களா நீங்க பார்க்கலாம். அப்படியெல்லாம் இருக்கிற சமயத்துல வேற வழியே இல்லை. இந்த ஆகப்பெரும் குடும்பமா இருக்கிற சூரிய குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லா கோள்களோடையும் என்னுடைய மனதை பிரம்ம முகூர்த்தத்துல குறுக்கீடுகள் இல்லாத நேரத்துல எளிமையா கனெக்ட் பண்ணி அந்த நேரத்துல இருந்து இந்த சங்கல்பத்தை ஏற்றி கொண்டு வந்தா நாள் என்ன செய்யும், கோள் என்னங்க செய்யும். எல்லா நேரமும் பண்ணலாம். அந்த நேரம் வந்து ஒரு எளிமையா கனெக்ட் பண்றதுக்கு வசதியா இருக்கு. நீங்க வேணா பாருங்க, அதிகாலை வேளையில 3 மணிக்கு உங்க 4 மணிக்கு போன் எடுத்து அடிங்க, எந்த டிராபிக் இருக்காது, ஈஸியா கிடைச்சிடும். லட்சம் பேர் கூடின இந்த அன்னைக்கு வடலூர்ல தைப்பூசத்தான் அன்னைக்கு யாருடைய போனும் கிடைக்கல. டென்சிட்டி இன்டென்சிட்டி ஜாஸ்தியா இருக்கு. எல்லாரும் தூங்குறப்ப நம்ம முழிச்சுக்க வேண்டியதுதானே. என்ன குறுக்கீடு இருக்கு அதுல? முதல்ல நம்மள ரொம்ப தூரத்துக்கு போக வேண்டாம். இந்த இடத்துல இருக்கிறோம்னா இந்த இடத்துல எல்லாரும் தூங்கிட்டு இருக்கப்ப நான் முழிச்சுக்கிட்டு எனக்கு வேண்டிய வேலையை பார்த்துக்கிட்டு வர வேண்டியது. அவன் முழிச்சோடனே அவன் என்ன போக ஆரம்பிச்சிடும் இல்லையா? அப்ப பிரம்ம முகூர்த்தத்துல நாம அந்த அந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். முகூர்த்தம் அப்படின்னாலே சாந்தின்னு அர்த்தம், அமைதின்னு அர்த்தம். அமைதிப்படுத்துறதுக்காகத்தான் முகூர்த்தங்கிற முகாரத்துனா இணைப்புன்னு அர்த்தம். அந்த அந்த இணைப்பு இறைவனோட இணைஞ்சதுனால பிரம்ம முகூர்த்தம்னு சொன்னாங்க. பிரம்மத்தோட இணைகிறதுனால பிரம்ம முகூர்த்தம்னாங்க. ஆண் பெண் 2 பேரும் இணையும் பொழுது ஒரு அமைதி ஏற்பட்டதுனால நீண்ட காலமா தாக்கு பிடிச்சு வச்சிருந்த இந்த வித்து திரவத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போய் அனுபவம் பண்ணும் பொழுது அந்த நீண்ட கால இயக்கம் அமைதி பெறதுனால அதை சாந்தி முகூர்த்தம்னு சொன்னாங்க. இப்ப முகாரத் அல்லது முகூர்த்தம் அப்படின்னு சொன்னாலே என்னன்னு கேட்டா இணைதல்னு அர்த்தம். அப்ப பிரம்ம முகூர்த்தம்னு சொன்னா பிரம்மத்தோட இணைவதற்கான தகுந்த காலம்னு சொல்லி பேரு. அப்ப எல்லா கோள்கள்ல இருந்து என்ன வருது? அலை வருது. தனிச்சும் வருது, சேர்ந்து வருது. ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து இருக்கு, எல்லாம் கலந்தும் வருது. எல்லா அலையும்
பூமிக்கு வருது, எனக்கிட்டையும் வருது. எனக்கு தனித்துவமா ஒரு காந்த களம் இருக்கு, காந்த ரசாயனம் இருக்கு. இந்த காந்த களம் இப்போதைக்கு இருக்கிற சூழலுக்கு தகுந்தாற் போல நான் என்னுடைய அந்த பர்த் செல் அப்ப என்ன காந்த ரசாயனம் இருந்துச்சோ அதுக்கு தகுந்தாற் போல இப்ப என்னுடைய காந்த களத்துல சில மாறுதல்களை ஏற்படுத்தி அந்த மாறுதலுக்கு தகுந்த என்ன சொல் செயலை ஏற்படுத்தி அதற்குரிய செயலை செய்ய வச்சு விளைவை தந்து இன்பம் துன்பங்கிற நிலைக்கு இந்த கோள்களுக்கும் எனக்கு தொடர்பு இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இதை சாதகமாக்கி கொள்வதற்காகத்தான் மகரிஷி அவங்க இதை ஏற்பாடு பண்ணாங்க. இதுல ராகு கேதுங்கிறது இந்த 7 கிரகத்துல வராத ஒரு நிழல் கிரகம்னு சொல்லுவோம், அது சாயா கிரகம்னு சொல்லுவோம். ராகு கேதுங்கிறது கிரகமே கிடையாதுங்க. ஆனா அது ஒரு மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப், அது ஒரு காந்த அலை பாதை. அது எப்படி உருவாகுதுன்னா சூரியன்ல செயலற்ற அணுக்கள், அதாவது சுத்திக்கிட்டே இருக்கிற உள்ள இருக்கிற ஆட்டம்ஸ் ரொட்டேஷன் நின்ன பிறகு டெட் ஆயிடும். அப்ப அது வெயிட் ஜாஸ்தி ஆயிடும், ஈர்ப்பு விசையில மைய நோக்கி இழுக்கப்பட்டுரும். அப்ப மையத்துலதான் ஏற்கனவே வெளி இருக்கு. இயக்கத்தை நிறுத்திட்டா வெளிதானே, இருப்பு தானே, இருப்பு தான் இயங்குனது இயக்கத்தை நிறுத்திட்டா மீண்டும் இருப்பு தானே. இருப்பு எங்கே மையம் கொண்டிருக்கு, மையத்துலதான் இருக்கு. அப்ப மையத்துல போய் அந்த ஈர்ப்பு இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல அங்க இருக்க முடியாம போனோனையும் அதுவே பீரிட்டுக்கிட்டு மையத்திலிருந்து வெளியேறி தொடர்ந்து சூரியனை கடந்து இந்த சூரிய குடும்பத்தை கடந்து பிரபஞ்ச வெளியே கடந்து சுத்த வெளியா இருக்கிற தன்னுடைய பேரிருப்புல போய் தன்னை கரைச்சுக்கிறது. இங்க இருக்க முடியாதது இந்த வேகத்துல வெளியேறி, ஏன்னா இருந்து வெளியேற்றினது யாரு, ஏற்கனவே இருந்த அதே சுத்தவெளி தான். சுத்தவெளியை வேற யாராவது தள்ளி விட முடியுமா? அப்ப அதே அளவுக்கு ஈக்குவலண்டா இருக்கிறது தான் அப்படி விரிஞ்சு போகுது. அப்ப சுத்தவெளி தன்னுடைய மையத்திலிருந்து விரிஞ்சு தன்னுடைய பேரிருப்பா இருக்கக்கூடிய இந்த இயக்க களத்துக்கு அப்பால இருக்கிற இருப்பு நிலைக்கு தன் எல்லையை விரிச்சு போறப்ப, அப்படி விரிஞ்சு போறப்ப இது கருப்பா இருக்குது. சூரியன் நல்ல வெளிச்சமா இருக்கிறப்ப இந்த கருப்பு ஒரு ஸ்ட்ரிப் போல ஒரு நீளமா தெரிஞ்சதுனால அது பாம்பு போன்ற உருவத்தோட தொடர்புபடுத்தி அதை வச்சுட்டாங்க. இது ஒரு மேல போகுது, சைடுல போகுது. ஏன்னா பிரபஞ்சத்துல மேல கீழங்கிறதே கிடையாது, மேல கீழ எல்லாம் கிடையாது இங்க. ஏன்னா மேல கீழங்கிறது சூரியனை வச்சுக்கிட்டு தான் நாம கிழக்கு மேற்கு மேல கீழ எல்லாம் பாக்குறோம். அப்ப இது இல்ல. அப்ப எல்லா நட்சத்திரங்கள்ல இருந்து இது நடக்குது. ஒரு சீனியர் ஜோசியர் மகரிஷி மட்டும்தான் இந்த ராகு சரியான. அப்ப மேல கீழங்கிறதோ கிழக்கு மேற்குங்கிறதெல்லாம் இங்க ஒண்ணு கிடையாது. ஒரு பக்கம் இன்னொரு பக்கம், அவ்வளவுதான். அது அது அப்பர் டவுன் லெஃப்ட் ரைட் அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஒரு பக்கத்தை ராகுன்னு சொன்னா இன்னொரு பக்கம் கேது, அவ்வளவுதான். எப்படி இங்க நின்று பாக்குறோமா அங்க நின்று பாக்குறோமா இதெல்லாம் கணக்கு கிடையாது. திசையே நம்ம வகுத்தது தானே, ஒரு சார்பை வச்சுக்கிட்டு தானே பண்ணோம். சார்பு இல்லாம இயங்கிக்கிட்டு இருக்க ஒண்ணுல போய் நம்ம என்ன சொல்ல முடியும்? எல்லா நட்சத்திரங்கள்ல இருந்தும் இந்த இயக்கம் நடக்குது. நம்ம நட்சத்திரமா இருக்கக்கூடிய சூரியன்ல இது நடக்குது. அப்படி நடந்து போயிட்டு இருக்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட நேரத்துல மட்டும் அதீதமா இன்டென்சிஃபைடா என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா இதை கடந்து போகுது. அப்படி கடந்து போறதுக்கு சூரியனுடைய பூமியோடைய அந்த விட்டம் இருக்கு இல்லையா, பூமியுடைய விட்டம், அந்த விட்டத்தை கடந்து கொள்வதற்கு இந்த அலை எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் 1.5 மணி நேரம். எப்போதுமே கடந்து போயிட்டே இருக்கு. ஒரு குறிப்பிட்ட நேரத்துல இன்டென்சிஃபைடா எப்படி ரொம்ப நுழையும் திறந்து விடுறோம், அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அப்படி இன்டென்சிஃபைடா வெளியேறக்கூடிய இந்த காந்த அலை சூரியனை கடந்து புதனை கடந்து சுக்கிரனை கடந்து பூமியை கடந்து போவதற்கு 1.5 மணி நேரம் எடுத்துக்கிறது. இது 24 மணி நேர சூரிய பூமி சுழற்சியில 24 மணி நேரம் பூமிக்கு சூரியனுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த தொடர்புகள்ல ஒரு நாளைக்கு ஒரு நேரம்னு ஞானிகளால் குறிப்பிட்டு இது ராகு காலம்னு குறிப்பிட்டாங்க. அப்ப ராகு பூமியை கடக்கிற காலம். அப்ப ராகு பூமியை கடந்து போறப்ப ஒரு சேட்டலைட் பூமிக்கு பக்கத்துல வந்தா அந்த சேட்டலைட் பூமியில இருக்கிறதெல்லாம் பக்கத்துல இருந்து போட்டோ எடுத்து இஸ்ரோவுக்கு அனுப்புற மாதிரி ராகு பூமியை ஒட்டி போறப்ப ராகு இறைநிலையே ராகுவா இருக்கிறதுனால இறைநிலை காரியங்களுக்கும் தியானம் பண்றதுக்கும் கடவுளை வணங்குவதற்கும் ஏற்ற காலமா ராகு காலத்துல வேற எதையும் செய்யாதப்பா, இறைவனை வணங்குற வேலையை பாருன்னு சொன்னாங்க. இவன் இறைவனை வணங்குற வேலையை விட்டுட்டா வேற எதையும் செய்யாதப்பான்னு சொன்னதை புடிச்சுக்கிட்டு ராகு காலத்துல எதையும் செய்யாம நின்னுட்டான். அதனாலதான் ஆப்போசிட்ல இதையும் அதையும் வச்சாங்க. இத 2 டைமென்ஷன்ல பேப்பர்ல விளக்கி சொல்ல முடியாததுனால இப்ப இந்த 30 டிகிரில கிராஸ் பண்ணிட்டு இருக்கு சூரியன். இப்படி இது போயிட்டு இருக்கு ஹரிசாண்டலா. சூரியன் இப்படி சுத்தி வந்துகிட்டு இருக்கு. இப்ப மேசம் போனோனையும்
பின்னாடி இருக்கிற மீனம் வருது. மீனம் போனோனையும் மகரம் வரும். இப்படித்தானே வந்துகிட்டு இருக்கோம். இப்ப இது ஹரிசாண்டல் இயக்கம் நடந்துகிட்டு இருக்கிறதுனால மேசம் போன பிறகு பின்னாடி மீனம் வருது. அப்ப எல்லா கிரகத்துக்கும் முன்னோக்கி நகர்ந்துச்சு. இது மட்டும் எங்க பின்னால கிரகம் போகுதுன்னு பாத்தீங்கன்னா பின்னால எல்லாம் போகல. இது ஒரு நேர்கோட்டு இயக்கம், இது சுழல் இயக்கம். ஒரு நேர்கோட்டு இயக்கத்துல ஒரு சுழல் இயக்கம் வரும் பொழுது ஒண்ணுக்கு பின்னால ஒரு ஆள் தானங்க வர முடியும். ஐயா முன்னாடி போறாரு, நான் பின்னாடி வந்துகிட்டு இருக்கேன். இப்படி ஒரு நேர்கோட்டு, இந்த இடத்த கிராஸ் பண்றேன், இந்த இடத்த கிராஸ் பண்ணனையும் அவர் கிராஸ் பண்ணனையும் பின்னாடி நான் கிராஸ் பண்றேன். அவ்வளவுதானே ஒழிய அது பின்னாடி போய் சுத்தல. இதை சரியா விளக்கி சொல்ல முடியாதனால ராகுக்கு எது ரிவர்ஸ்ல சுத்துதுங்கன்னு சொல்லி ஒரு புது சுழற்சியையே நம்ம சொல்லி கோயில்ல இத்தினூண்டு இடத்துல நவகிரகத்தை வச்சுக்கிட்டு ஒரு ஆள் என்ன மாதிரி கனத்த சரீரமா இருக்கிறாள், சுத்தி வர முடியாத இடத்துல இவன் நான் முன்னாடி போயிட்டு இருக்கேன், அவன் பின்னாடி வர்றான். எப்படி போறது? ராகுக்கு எதுக்கு பின்னாடி சுத்துறானா? அப்ப ஒண்ணும் முடிச்சிடுறேன். அப்ப ஒண்ணும் புரியாம போய் முன்ன சுத்துறதா பின்ன சுத்துறதா கூட தெரியாம போய் சுத்திக்கிட்டு இருக்க வேண்டாம். அதெல்லாம் விட்டுருங்க, அதுல போய் தேடல் வச்சுக்க வேண்டாம். நீங்க விட்டுருங்கன்னு மகரிஷி என்ன சொன்னார்னா, உங்களுக்கு காந்த தத்துவம் சொல்லி கொடுத்துட்டேன், பிரபஞ்ச இயக்கம் சொல்லி கொடுத்துட்டேன். ஆதியில இருப்பா இருந்த சுத்த வெளியேதான், இறைநிலையேதான், அணுமுதற்கொண்டு விண்முதற்கொண்டு மண் வரைக்கும் இருந்துச்சுங்க. அதுதான் இன்டென்சிஃபைடா அங்கங்க வான்கோள்களா இருந்துச்சு. சூரியனை மையமா வச்சு பல கோள்கள் இருக்கிறப்ப பூமியில மட்டும் பஞ்சபூதங்களும் ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரத்துல நேர்த்தியான முறையில இருந்து உயிரினங்களும் வாழ்வதற்கு தகுதியோட இந்த கிரகத்துக்குள்ளார இந்த குடும்பத்துக்குள்ள இருக்கிறப்ப இந்த பூமியில தான் உயிர் தரிச்சு வாழுது. அப்ப பூமியை மையமா வச்சு சூரியன்ல இருந்து வரக்கூடிய ஆற்றல், பூமிக்கு துணைக்கோளா இருக்கிற சந்திரன்ல இருந்து வர ஆற்றல், சூரிய சந்திரன் பிற கோள்கள்ல சேர்ந்து இயங்குறதுனால வரக்கூடிய ஆற்றல் எல்லாம் கொண்டு ஒரு காந்த களம் பூமிக்கு வருது. அதுல இருக்கிற உயிரினங்களுக்கு வாழ்க்கையில தொடர்பு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் முழுமையா ஏத்துக்கிற சுவாமிஜி என்ன பண்றாங்கன்னா, இந்த கோள்களுக்கும் நமக்கு தொடர்பு இருக்கிறதுனால நீங்க போய் அங்க எங்கெல்லாம் அலைய வேண்டாம். உட்கார்ந்த இடத்துல இருந்து வாரத்துல ஒரு நாளாவது இந்த குடும்பத்திலிருந்து மனதை விரிச்சு, நம்ம குடும்பமா இருக்கிற சூரிய குடும்பம் தான் நாம, அதுல போய் எல்லா சகோதர சகோதரிகள்கிட்டையும் இறை நிலையிலே ஸ்ட்ரிப்பா போற ராகு கேதுகிட்டையும் நீங்க தொடர்பு கொண்டு அது எனக்கு இணக்கம் பண்ணிக்கிட்டு எப்போது எனக்கு நன்மை செய்யட்டும் அப்படிங்கிற ஒரு பெருநோக்கோட இந்த தவம் வடிவமைக்கப்பட்டது. ஏற்கனவே பஞ்சபூதங்கள்ல நான் என்ன பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காப்பு வாங்கி வச்சிருக்கிறேன். பஞ்சபூதங்கள்ல என்ன பண்ணி வச்சிருக்கோம்? காப்பு வாங்கி வச்சிருக்கிறோம். பஞ்சபூதங்கள்ல அந்த திரிபுத்தன்மையை யார் காரணமா இருக்கிறா? இந்த கோள்கள் தான். நான் என்ன பண்றேன், இப்ப கோள்கள்கிட்ட சொல்லி நீ நன்மையை செய்யப்பா. அதை தாண்டி அது கேட்காம ஒரு இன்டென்சிஃபைடா வந்தா கூட ஏற்கனவே பஞ்சபூதங்கள்ல காப்பு வாங்கி வச்சிருக்கிறதுனால பஞ்சபூதங்களும் நவகிரகங்களையும் ஒருங்கிணைத்து ஒன்னா சேர்ந்து செய்யறப்ப நவகிரகங்கள்ல இருந்து வரக்கூடிய கோள்களுடைய சஞ்சாரம் ஏன் காந்த களத்துக்குள்ள உள்ள வந்து உடல்ல இருக்கக்கூடிய பஞ்ச பௌதிகளுடைய நேர்த்தியான கட்டமைப்புல ஒரு விதமான டாமினேஷனை, ஒரு திரிபை தந்து உடல்ல நோயையும் மனதுக்கு சஞ்சலத்தை தந்து மனதுல கலக்கத்தையும் தர்ற அந்த தன்மை இருக்கு. அதுல இருந்து விடுபட்டு கொள்ள வேண்டும் என்றால் இந்த பஞ்சபூத நவகிரக தவங்கிறத நாம அவ்வப்பொழுது செய்யணும். நல்ல வாய்ப்பு இருக்கிற அமாவாசை பௌர்ணமி காலங்கள்ல ஆதிக்கம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அது மனதுக்கு காரணமா இருக்கிற சந்திரனை மையப்படுத்தி அது முன்னையும் பின்னையுமா இருக்கும். ரொம்ப அதீதமா இருந்தாலும் மன சஞ்சலமா இருக்கும், ரொம்ப சாய்ந்து போய் இருட்டா இருந்தாலும் கிரகத்தோட தன்மை இல்லாம இருந்தாலும் இருக்கும். அப்ப அந்த காலகட்டங்கள்ல நீங்க எல்லா கிரகங்கள்ல இருந்து வரக்கூடிய காந்த ஆற்றலை பெறலாங்கிறதுக்காகவும் பொதுவா எந்த தன்மையுமே இல்லாம அதிகாலை வேளையில இந்த தவமுறைகளை முறையா செஞ்சு வாழ்க்கையில நாம் அடைய வேண்டிய எல்லா வெற்றிகளையும் நாம அடைய முடியும். ஆதியில பிரம்மம் என்று சொல்லப்பட்ட ஒரு பேராற்றலே சுத்தவெளி என்ற மெய்ப்பொருளாகி அதுதான் ஒவ்வொரு அணுவுக்கு மத்தியிலையும் ரெண்டு அணுவுக்கு இடையிலையும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் அணுமுதற்கொண்ட அண்டங்கள் வரைக்கும் அந்த சுத்தவெளி என்ற மெய்ப்பொருளே அண்டங்களா வந்து இந்த பேரண்டம் முழுவதையும் அதுவே பேரறிவா இருந்து இயக்கி கொண்டிருக்கிறது. என் உடம்புல வந்து பாக்குறப்ப இங்க நிலம் நீர் நெருப்பு காற்றுன்னு இருக்கிற பஞ்சபூதம், இங்க உடல் உயிர் வெப்பம் காற்று நீர், வெப்பம் காற்று ரத்தம் சொல்லி இந்த 5 சுழற்சிகளா இயங்குறதையும் இந்த இயக்கத்தையும் அறிவா இருந்து அதே சுத்தவெளிங்கிற மெய்ப்பொருள் தான் இயக்குதுங்கிற உண்மை தெரியும் பொழுது ஆதியில ஒண்ணுமே இல்லாதது போல இருந்த ஒரு பிரபஞ்ச பேராற்றல் தான் தன்மாற்றம் அடைந்து அணு முதற்கொண்டு எல்லா தோற்றங்களாகவும்
அதுவே எல்லா உயிரினமா வந்து 1 2 3 4 5ன்னு வளர்ச்சி பெற்று ஆக சிறந்த உயிரினமா மனிதனாகவும் வந்திருக்கிறத தெரிஞ்சுக்கும் போது அடிப்படையில இறைநிலையே நானா வந்திருக்கேன், அதுதான் நீங்களா வந்திருக்கிறீங்க, அதுதான் எல்லா பொருள்லையும் வந்திருக்குன்னு தெரிஞ்சு இயற்கையையும் கெடுத்துடாம இன்னொருத்தருக்கும் கேடு செஞ்சிடாம முடிஞ்ச அளவுக்கு பிறர் துன்பத்தை போக்கி வாழக்கூடிய அறிவை உயர்த்திக்கிட்டு போயிடணும். இந்த கருத்தை எப்போதும் மனசுல வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்படி மனசுல எப்போதும் இதை வச்சுக்கிட்டு வாழ்க்கையில செயல்படுறதுக்கும் தொழில வெற்றி பெறுவதற்கும் முயன்று வெற்றி பெறணும்னு சொல்லி அருளும் பொருளும் பெருகட்டும். இந்த கோள்களுடைய ஆற்றல் எப்போதும் உங்களுக்கு நன்மை செய்விக்கட்டும் சொல்லி ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய பிரதிநிதியாக அவருடைய வழி நின்று உங்கள் அனைவரையும் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி நிறைவு செய்கிற. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.